Good evening, Bilal. Good evening. Good evening. Yeah, good evening. உங்களுக்கு நியூபீஸ் என்ன ரைட் என்னன்னு சொன்னால் வந்து இந்த கிளாஸில் கேள்வி கேட்குற டைமில் மட்டும்தான் உங்களால் வந்து அன்மியூட் பண்ணி கதைக்க முடியுமா இருக்கும் ரைட் தானே. ஸோ மற்ற டைமில் வந்து நான் நேம் சொல்லக்குள்ள வந்து உங்களோட நேம் உங்களுக்கு ஒரு ஐடியும் தரப்பட்டிருக்குமில்ல, அந்த ஐடியை ஒன் பண்ணக்குள்ள தான் உங்களால் கதைக்க முடியுமா இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட டவுட்ஸை வந்து லைவாக வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ரைட்டாக. டவுட்ஸ் இருந்தானே ஸோ அதில் வந்து நீங்கள் லைவாக கேட்டுக்கொள்ளலாம். எதன் மூலமானு சொன்னால் உங்களோட ஸ்க்ரீனில் பாருங்க கொஷன் அண்ட் ஆன்சர்ன்னு சொல்லி ஒரு பட்டன் தெரியுதா பாருங்க, தெரியுதா? அதுக்குள்ளதான் நீங்க என்னோட மெசேஜ் பண்ண வேண்டி இருக்கும் ரைட் தானே. லைவா நாம வந்து கிளாஸஸ் நடத்தி கொண்டு இருப்போம். நீங்க உங்களோட சந்தேகங்களை வந்து அதன் மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? சரி, கொஞ்சம் பொறுங்க. ரைட். ஸோ கவனிங்க விளையில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஆல் ரைட் தானே. ஸோ மிகப்பெரியது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க ஆர்வமாக படிக்கிறதுக்கு. எதுக்காக படிக்க போறோம், என்ன படிக்க போறோம்ன்ற விஷயத்தை பார்ப்போம் என்ன ரைட்டா. ஸோ பெரும்பாலான ஆக்கள்ற அண்ணாமார் அக்காமார் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னுக்கும் நான் கதைக்கிற விஷயமும் வீடியோவும் கிளியரா இருக்கா சொல்றீங்களா? நான் கதைக்கிற கிளியரா விளங்குதா? வீடியோ கிளியரா இருக்குதா? சொல்லுங்க. ரைட். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு சொல்லி உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு பாக்ஸ் தெரியும், நடுவில் ஒரு பாக்ஸ் தெரியும் ரைட். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன வந்து கண்டெக்ட் பண்ணலாம். சொன்னால் அவ்வளோ பேர் நீங்கள் காய்க்க விட்டா கச்சமுஜான்னு இருக்கும் சரிதானே. சரியா? ஸோ எல்லாரும் ஒரு ரெடியாக காய்க்கல ரைட். தேவையான ஆக்கள்கிட்ட மைக் வந்து ஒன் பண்ணப்படும் சரிதானே. கிளியரா இருக்கா பிள்ளைகள்? காய்க்கிற கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா? ரெண்டும் கிளியரா இருக்கா? வீடியோ ஆடியோ ரெண்டும் கிளியரா? சொன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய பேர் வாரீங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களோட வீடியோ கிளியரா இருக்கா ஆடியோ கிளியரா தெரியாது. ஸோ முதலாவது வந்து அதை நான் இன்ஷூர் பண்ணிக்கொள்றேன். வீடியோ ஆடியோ ரெண்டு கிளியரா இருக்கா சொல்லுங்க பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல். ஓகே ஓகே, வெரி குட் பிள்ளைகள். ஓகே, எல்லாரும் கிளியரா ரைட். அப்படி மேபி கிளியர் இல்லைன்னு சொன்னால் ஹை எஃபிஷியன்ட் சிஸ்டம் தான் நீங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் நெட்வொர்க் சிஸ்டத்துக்கு ரைட் தானே. ஸோ ஹை ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம், பேண்ட்வித் ஹை பேண்ட்வித்தில் ரைட்டா. ஸோ அதனால வந்து எங்களோட சைட்லேருந்து பெரும்பாலும் வந்து பிரச்சனை இருக்காது ரைட்டா. உங்களோட சைட்டில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணும். சரியா? சரி ரைட். ஓகே, எல்லார பேரும் ஓகே. உங்களோட ஸ்கூல்ஸ் ஒர்க்கா போடுங்க, உங்களோட ஸ்கூல்ஸ் போட்டு விடுங்க. பெரும்பாலான ஆளாக்கள் பயோவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா. உங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்ட்ரீம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்கூல், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரைட்டா. இந்த எவ்வளவு விஷயத்தையும் ஒருக்கா மெசேஜ்ல போட்டு விடுறீங்களா? டைப் பண்ணி போட்டு விடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்டா. வேகமா போட்டு விடுங்க. அடுத்தது வந்து நீங்க அனுப்புற விஷயங்களை வந்து டெலிகிராம கூட போன்ல என்னால பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். லைவா கிளாஸ் நடக்கக்குள்ள சில கேள்வியெல்லாம் தருவேன். ஸோ கேள்விகளுக்கு நீங்க அடியின விடைகளை வந்து நீங்க போட்டோ எடுத்தோ இல்லாட்டி வெப் கேமரா மூலம் போட்டோ எடுத்தோ இல்லாட்டி போன் மூலம் போட்டோ எடுத்தோ எனக்கு வந்து டெலிகிராம் மூலம் அனுப்ப வேண்டியிருக்கும் ரைட்டா. ஸோ லைவ் கிளாஸ் மாதிரி உயிர்ப்போட நம்ம கிளாஸ் போய்கொண்டே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இன்ட்ராக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் சரிதானே. சரி, ஒவ்வொரு கிளாஸும் நீங்க அட்டெண்டன்ஸ் காட்டணும் ரைட் தானே. உங்களோட அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும். நீங்க அட்டெண்டன்ஸ் போரா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கான கவனிப்பு குறைக்கப்படும் ரைட்டா. அதாவது ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட குரூப் ஸ்பெஷல் குரூப்புக்குள்ள வந்து நீங்க தெரிவு செய்யப்படுறதுக்கான சான்ஸ் குறையும் ரைட்டா. சரி, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விஷயத்துக்குள்ள போக உங்களோட ஸ்கூல், உங்களோட நேம், உங்களோட ஸ்ட்ரீம், அடுத்தது உங்களோட ஸ்கூல், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், இந்த எவ்வளோ விஷயத்தையும் ஒருக்கா போட்டு விடுங்க ரைட். நான் பார்த்துக்கொள்றேன் ரைட். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி கவனிங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா வந்து லாஸ்டா 2022ஆம் ஆண்டு புள்ளி ரைட்டா. 2022ஆம் ஆண்டு 91,754 பேர் வந்து இந்த உயிரியல் மற்றும் பௌதிகவியல் பிரிவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரைட்டா. 91,754 பேர் வந்து இந்த பிரிவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சது 47,500 பேருக்கு மட்டும்தான்
ரைட்? அரைவாசி பேருக்கு, கிட்டத்தட்ட அரைவாசி பேருக்கு, ரைட்டா? சோ அந்த எந்த கேட்டகரிக்குள்ள நீங்க போக போறீங்க என்றதை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கொள்ள போறீங்க, ரைட் தானே? ரைட். நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கீங்க, அதாவது இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள பௌதிகவியல் விஞ்ஞானம் மற்றும் உயிரியல் விஞ்ஞானத்துக்குள்ள வந்திருக்கீங்க சொன்னா கட்ஸோட தான் இறங்கியிருக்கீங்க. அதோட சமூகத்துக்கு தேவைப்பாடான ஒரு விஷயத்தை நாம படிச்சோம்னு சொன்னால்தான் நம்மளால ஜொப்பை வந்து சீக் பண்ணி ஜொப் தேடி கொள்ள முடியுமா இருக்கு. சேம் டைம் நம்ம லைஃப் ஸ்டைல்ல அன்றாட வாழ்க்கையில இந்த பௌதிகவியல் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது. பிசிக்ஸ், ரைட்டா? எத்தனை பிசிக்ஸ் பிடிக்கும்? அதுல ஹேண்ட் உயர்த்துற ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் பிசிக்ஸ் பிடிக்கும்? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் உயர்த்து போடும், ரைட்டா? கை உயர்த்து போடும். எத்தனை பேர் பிசிக்ஸ் விருப்பம்? பார்ப்போம். அதுல ஒரு ஆப்ஷன் காட்டும் பாருங்க, உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு ஆப்ஷன் காட்டும், கை உயர்த்துற ஆப்ஷன். ஓகே, ரைட்டா? எல்லாமே லேர்னிங் தானே பிள்ளைகள், எல்லாருக்குமே எல்லா நேரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் வண்டி இல்லை, கற்றுக்கொள்ளும். பிசிக்ஸ் விருப்பம். ஓகே, மிச்சாக்களுக்கு பிசிக்ஸ் பிடிக்கலன்னு சொன்னாலும் பார்ப்போம். இன்னும் 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு பிசிக்ஸ் பிடிக்கும். நான் பிசிக்ஸா படிக்க போறோம், ரைட் தானே? சும்மா பேப்பர்ல எழுதி படிக்காம பிசிக்ஸா படிக்க போறோம், ரைட் தானே? சரி, ரைட். ஸோ இப்போ கவனிங்க. ஓகே, கையோடுங்க, ரைட்டா? இன்ட்ராக்ஷன் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கணும், கிளாஸ்ல நீங்க எப்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், சரிதானே? ஸோ இது வந்து 2024ஆம் ஆண்டு பட்சக்குரிய பேப்பர். ஸோ பேக். ஸோ 2026 இல்லையா? 2026 2026 ரைட். கவனிங்க பிள்ளைகள், பாடத்துக்குள்ள போவோம். முதலாவது யூனிட், ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸை பத்தின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன், ஒரு சமரைஸ் பண்ண கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லி கொண்டு போறேன். தெளிவாக கவனிங்க, ரைட்டா? எல்லாருக்கும் ஈஸியா சிம்பிளா விளங்கும், ரைட் தானே? ஸோ பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பாடப்பரப்பை நீங்க 2 வருஷத்துக்கு உண்மையிலேயே பாடத்திட்டத்தின் படிக்க போறீங்க. ஆனா ஏர்லி ஸ்டேஜ்லயே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஏன்னு சொன்னா இந்த முன்னுக்கு இருக்கிற 6 மந்த் வந்து சும்மா இருந்தீங்கன்னு சொன்னா டச் விட்டு போயிடும், ரைட்டா? ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா வந்து நீங்க அந்த இருக்கிற நாலேஜோடைய கிளாஸ்களுக்கு இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து டச்ல இருப்பீங்க, ரைட்டா? ரைட். ஓகே, இப்போ கவனிங்க பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட்டா? சரியா? உங்களோட பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பௌதிகவியலுக்குள்ள வந்து மொத்தமாக 11 பாடங்கள் இருக்கு, ரைட்டா? மொத்தமாக 11 பாடங்கள். அந்த விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஓஎல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பௌதிகவியல், உயிரியல், ரசாயனவியல் சொல்லி 3 பகுதிகளா சயின்ஸ் என்ற பெயர்ல படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பௌதிகவியல் சொல்லி தனி டாபிக்களை நான் படிக்க போறோம். அந்த டாபிக்ல மொத்தம் 11 டாபிக் இருக்கு பிள்ளை, ரைட்டா? மொத்தமாக 11 டாபிக் இருக்கு, ரைட்டா? சரி, லெசன்ஸ் வந்து 11 இருக்கு. அதுல 1 தொடக்கம் 11 வரைக்கும் 11 டாபிக் இருக்குது. அளவீடுகள், ரைட்டா? ஸோ நாம எதை எடுத்தாலுமே வந்து அளவிட வேண்டி இருக்கும், ரைட் தானே? ஸோ டைமா இருக்கட்டும், ரைட்டா? லென்த்தா இருக்கட்டும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி என்னுடைய வெயிட்டா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய விடயங்களை வந்து நாம அளவிட வேண்டி வருது. அன்றாட வாழ்க்கையில அளவீடுகள்ன்றது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துறது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ ஒரு அளவுக்கு போடணும். ஸோ அது வந்து நீங்க போட்டா ஒரு அளவு மிச்சம் வைப்பீங்க, உங்களோட அளவுக்கு போட்டா தான் நீங்க சாப்பிடுவீங்க. உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுக்கு வந்து புரோட்டீன் தேவைப்படுது, அதை என்னத்துல அளப்பீங்க? கிராம்ஸ்ல அளப்பீங்க, ரைட்? ஸோ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தனா நீங்க என்னடா இவ்வளவு லேட் ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தனான், ஸோ அந்த விஷயம் என்ன? தூரத்தை அளக்குறீங்க, ரைட்? அதே மாதிரி என்னடாப்பா லேட் ஆக்கி போட்டீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, ஸோ அதை என்ன? நேரத்தை அளக்குறீங்க. ஸோ எல்லா விடயமும் நம்மளோட வாழ்க்கையோட தொடர்பட்ட விஷயங்களை படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ அதுல இன்ட்ரெஸ்டா தானே இருக்கணுமே நாம, ரைட்டா? ஸோ அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள், பாட வேலைகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா அளவீடுகளுக்கு வந்து 30, பொறியியலுக்கு வந்து 110, அலைவுகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 100, வெப்ப பௌதிகவியல் வந்து 60, ஈர்ப்பு புலம் 20, மின்புலம் 60, காந்தப்புலம் 40, ஓட்ட மின்னியல் 70, இலத்திரனியல் 40, சடத்தின் பொறியியல் இயல்புகள் 40, கடைசி பாடம் சடமும் கதிர்ப்பும் 30, ரைட்டா? சரி, இந்த இடத்துல 11 பாடம் இருக்குன்னு சொன்னோம், இத்தனை பாட வேலைகள் என்று சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஃபைனலா ஒத்த பேப்பர் எழுதுறதுக்கு தான் அவ்வளவு போராட்டம், ரைட்டா? ஒரு பேப்பர், ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு பேப்பர், ரைட்டா?
ஸோ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நாம ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போகக்குள்ள ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஜேர்னி இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு பாத்துல நாம பயணிச்சு கொண்டிருப்போம், ரைட் தானே? ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் எவ்ரி மூமெண்ட், ரைட்டா? நீங்க அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும். இப்ப நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா, இந்த மூமெண்ட்ல இருங்க, ரைட்டா? நீங்க எழுத போற ஃபைனலா எழுத போற எக்ஸாம் பத்தி இப்ப யோசிக்காதீங்க, அதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருந்தா போதும், ரைட்டா? ஸோ இப்ப கிளாஸ தெளிவா கவனிங்க, ரைட்டா? ஸோ நான் கையை விட சொன்னதுல இனிமே 10 பேர் வந்து கை விடாம இருக்கீங்க, கையை விடுங்க. லிவ் இன் த மூமெண்ட். கையை விடுங்க, கையை விடுங்க, கையை விடுங்க. எப்படி இருங்க கிளாஸ்ல இந்த கையை வைத்து இருந்தீங்கன்னு சொன்னா நோமல்ல, கையை விடுங்க. ஓகே, ரைட், ஓகே, சரி. அவ்வளவு பேருக்கு விளங்கின விஷயம் சில பேருக்கு விளங்கல, ரைட்? ஸோ பழகிக்கொள்ளலாம், ரைட்டா? ஸோ லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? ஸோ இந்த விஷயங்களை போல நிறைய விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு, ரைட்டா? முதலாம் தவணைக்கு எது வரைக்கும் வரும், ரெண்டாம் தவணைக்கு எது வரைக்கும் வரும், மூன்றாம் தவணை எது வரைக்கும் வரும், இந்த மாதிரி நிறைய விடயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா விடயங்களையும் நீங்க படிச்சு கொண்டு இருக்க முடியாது, சரிதானே? ஸோ அதுக்காக நீங்க என்ன செய்வீங்க, ஒரு கைடை சூஸ் பண்ணீங்க. ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, நீங்க ட்ரிப் போயிருக்கீங்களா? அங்கே ட்ரிப் போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துக்கு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் ட்ரிப் போயிருக்கேன் கையத்துங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு, ரைட்டா? ஊருக்குள்ள ட்ரிப் போனதெல்லாம் சொல்லக்கூடாது, ரைட்டா? பக்கத்து கடைக்கு போயிட்டு இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து நான் ட்ரிப் போயிருக்கேன், அந்த மாதிரி அகல, ரைட்? சரி, ஓகே. அந்த ட்ரிப் போறதுக்கு நீங்க வெளிக்கிடக்குள்ள அந்த ட்ரிப்புக்கு புது இடத்த, ஓகே, கையை விடுங்க, ரைட்? சோ ட்ரிப்புக்கு ஒரு புது இடத்துக்கு போறீங்க. அவ்வாறு புது இடத்துக்கு நீங்க போக்குள்ள அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா இடத்தையும் தெரிஞ்சிருக்காது. சோ ட்ரிப், டூர், ஸோ இந்த மாதிரி சொல்லக்குள்ள வந்து ஃபாரின்ல இருந்து வாராக்களும் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை நாடுவோம் நாம. அந்த நபர்களுக்கு என்ன என்ன பேர் கொடுப்போம்? ட்ரிப் போனாங்களே தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? ட்ரிப் போனோம்னு சொன்னா நாம அந்த இடத்துல குறிப்பிட்ட நபர்களை நாடுவோம். அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அந்த இடத்தை பத்தியே தெரிஞ்ச ஒரு ஆக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், ரைட்டா? என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, ஆக்டிவா இருக்கணும் கிளாஸ்ல. ஓகே, வெரி குட். டூர் கைட் இல்லாட்டி ட்ரிப் கைடுன்னு சொல்லுவோம், கைடுன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நாம எல்லாத்தையும் பொறுப்படுத்து நாமளே எல்லாத்தையும் செய்ய வேண்டி இருக்குமா? இல்லை, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து சொல்லி தருவார். ஏன்? அவர் அதுக்குள்ளேயே புழங்கினாள், என்ன? ஸோ அதுக்குள்ளேயே புழங்கினாக்கள். ஸோ அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு கிளியரா அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும், இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க ஒரு குறிப்பிட்ட பாடத்தை சூஸ் பண்ணக்குள்ள ஒரு டீச்சரை சூஸ் பண்றீங்க. ஒரு டீச்சரை சூஸ் பண்ணக்குள்ள ஒரு கிளாஸை சூஸ் பண்ணக்குள்ள அந்த 2.5 இயர்ஸ்க்குரிய உங்களோட ஜேர்னி, ரைட்? 2.5 இயர்ஸ்க்குரிய உங்களோட ஜேர்னியை சூஸ் பண்றீங்க, ரைட்டா? ஸோ அந்த ஜேர்னியில ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இந்த நாள் வந்து இந்த மூமெண்ட் வந்து உங்களை கிளாஸ்ல இன்டராக்ட் பண்ண வச்சு கிளாஸை கொண்டு போக வேண்டியது அந்த டீச்சருடைய பொறுப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு இந்த கிளாஸுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு, எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. என்ன? இந்த கிளாஸ்ல ஒரு 1 hour 1.5 hour தொடர்பட்டிருப்போமா, ரைட்? ஸோ அதுக்கு பிறகு போய் நான் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்கும், ரைட்டா? ஸோ அதே போல நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்கும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மொத்தமா 11 பாடத்தையும் ரெக்கார்டிங்ஸா எடுத்து பார்க்குற மாணவர்கள் இருக்காங்க. ஆனா அவர்களுடைய எஃபிஷியன்சி வந்து 50% வந்து லைவா கிளாஸ் அட்டென்ட் பண்ற ஆக்களை விட குறைவு, ரைட்டா? இதுதான் ஸ்டாட்டிக்ஸ், ரைட்டா? ஸோ அதுக்குரிய டேட்டா கைவசம் இருக்கு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த டைம்ல எதை எடுத்து படிக்கணும்ன்ற விஷயம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் நாங்க ஷெடியூல் பண்ணி இந்த நாளையில இந்த விஷயத்தை படிச்சு முடிய அதுக்குரிய ஹோம்ஒர்க்காக வந்து இதை தரணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஷெடியூல்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன செய்யணுமே எது செய்யணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து அந்த அனுபவம் இருக்கு, அதுக்குரிய அறிவும் இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ், ஆமா இல்லையா? ப்ரொஃபஷனலா நம்ம உரிய நபர்களை நாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்களே தெரியும். கடலுக்கு ப்ரொஃபஷனலா மீன் பிடிக்க போற மீனவர்களுக்கு, ரைட்டா, நம்ம ஹொபிக்கு போற ஆக்களுக்கும் ப்ரொஃபஷனலா போற ஆக்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். எங்க மீன் பிடிபடும், எப்ப மழை வரும், கடலுக்குள்ள போட்டை போடலாமா இல்லையா என்றதை வந்து வானத்தை பார்த்து ஆத்துப்படுக்கையை பார்த்தே அவங்களால சொல்ல முடியுமா இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலா இருக்கிற ஆக்கள் ப்ரொஃபஷனலா அவங்களோட குவாலிட்டியை கூட்டிக் கொண்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்க படிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? அதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் போய் கொண்டிருக்கும். விடைய உள்ளடக்கம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், கற்றற்பறையல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இந்த கற்றற்பறையலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்குரிய வினாக்கள் தயாரிக்கப்படும், சரிதானே? சரி, அதை தாண்டி பாஸ் பேப்பர்ஸ்,
மாதிரி வினாக்கள், மாதிரி பத்திரங்கள், ஸோ இந்த விடயங்கள், இந்த ரிசோர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ரைட்டா, அங்கட கைவசம் இருக்கும். எப்ப எந்த டேட்ல அந்த குறிப்பிட்ட விடயங்களை எப்ப தரணும் சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட்டா, சரி. ட்ரிப் போகாதாக்கள் கூட இருப்பீங்க. டாக்டர்கிட்ட போகாதாக்கள் இருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போனாக்கள் ஏத்துங்க. டாக்டர்கிட்ட போனாக்கள் ஏத்துங்க. டாக்டர்கிட்ட போயிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்து பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போயிருக்கேன். முழு பேருங்க ஏத்துங்க. ஏதாச்சும் ஒன்றுக்கு போயிருப்போம் இல்லையா? ஸோ அப்பா அம்மாவையாச்சும் கூட்டிட்டு போயிருப்போம். யாரையாச்சும் கூட்டிட்டு போயிருப்போம். டாக்டர்கிட்ட போயிருப்பீங்கன்னு. ரைட், ஓகே. டாக்டர் போனோடனே வந்து இந்தாங்க ஒரு நீல குளிசாஞ்சு, இந்த சிவப்பு குளிசாஞ்சு, இந்த மாதிரி கொடுத்து போட்டு அனுப்புவாராம். இந்த மாதிரி ஒரு நீல குளிசையில் ஒரு 5, சிவப்பு குளிசையில் 5, ஒவ்வொரு நாளும் 10 தரகா குந்தி குந்தி எழும்புங்க, உங்களுக்கு வருத்தம் சரியா இருக்கும். அப்படி செய்வாரா? இல்லாட்டி என்ன செய்வார்னு கொஞ்சம் யோசிங்க. வந்தோடனே என்ன செய்வார்? வாங்கம்மா இருங்க, என்ன நடந்தது சொல்லுங்க, என்ன செய்யுது உங்களுக்கு, யாரு ஃபர்ஸ்ட், யாரு இங்கிருந்து வாரீங்க, அதுக்கு காட்டியும் என்ன செய்தன்ற ஒரு கிளியரா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இருமுது, கொஞ்ச நாளா சூடாவே இருக்கு, உடம்பு சூடாவே இருக்கு, விட்டு விட்டு சூடா அப்ப கேட்பாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியா சில விஷயங்கள் மேலதிகமா நமக்கு மேலதிகமா தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே வந்து விட்டு விட்டு இருமுதுன்னு சொன்னா வந்து அவங்க படிச்ச தியரட்டிக்கலா அவங்க படிச்ச விஷயத்தை வச்சுக்கொண்டு ஓகே அவைக்கு இந்த டிசீஸ் இருக்கலாம்னு ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சுக்கொண்டு அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து எந்த டேப்லெட்ஸை கொடுத்தா சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை கொடுப்பாங்க. இதை வந்து இந்தந்த டைமுக்கு போடுங்க, சாப்பிட்டு முடிய போடுங்க, சாப்பிட்ட பிறகு போடுங்க, தூங்க போக்கில் போடுங்கன்னு சொல்லி அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே இந்த நேரம் செய்யணும்னு சொல்லி. ஸோ அதை மாறி மாறி விரும்பின கண்ட பாட்டுக்கு போடையில இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கிளாஸ்லேயும் வந்து எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த டைமுக்கு செய்யணும்னு சொல்லி இருக்கு. ரைட்டா, நான் பேசிக்கான விஷயங்களை சொல்லி தந்தேன். இந்த எவ்வளோ டைம் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்க போறது கிடையாது. ரைட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட 2.5 வருஷ சிலபஸ் இருக்குல்ல, இந்த 2.5 வருஷ சிலபஸை நீங்க நன்றாக விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் ரைட்டா சில புத்தகங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். அந்த புத்தகம் எல்லாம் டீச்சராக இருக்கிறார்கள் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால சரியான பொருத்தமான டீச்சரை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா வந்து நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவை. உதாரணத்துக்கு சரி ஒரு 2 புத்தகத்தை காட்டுறேன். ரைட்டா, சரி. ஸோ ஒரு 2 புத்தகம் பார்ப்போம். 2 சின்ன புத்தகம் இருக்கிறதுலே 2 சின்ன புத்தகத்தை காட்டுறேன். ரைட்டா, இருக்கிறதுலே ஒரு 2 சின்ன புத்தகத்தை காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ நீங்க நல்லா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நல்லா செய்யணும்னு சொன்னா, ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய ஒரு புக். ரைட், ஸோ தென் வந்து தியரியை விளங்கி எடுக்கணும்னு சொன்னா ரைட்டா இந்த 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 மாதிரி ஒரு புக் இருக்கு. ரைட்டா, சரியா, சின்ன சின்ன புக். ரைட்டா, படிச்சு முடிச்சிடலாம். ரைட்டா, அவ்வளோதையும் லேசா படிச்சிடலாம்ல. ரைட்டா, சரி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய இருக்கு. ரைட்டா, எல்லா ரகசியத்தையும் வழிவிட இல்லாது சில காட்டன். ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ரைட்டா இந்த மாதிரி புக்ஸ் இருக்கு. ரைட்டா, சின்ன சின்ன புக்ஸ். ரைட்டா, இந்த மாதிரி புக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்களே தெரியும் எந்த புக்கை படிச்சு என்ன படிப்பிக்கணும்னு சொல்லி தெரியும். ரைட்டா, எது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிச்ச ஆக்கள்கிட்ட நல்ல டேலண்டான ஆக்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் ஆக்கள்கிட்ட படிக்க போறீங்களா, இல்லாட்டி வந்து நீங்களே இந்த புக் எல்லாம் தேடி வாங்கி ரைட்டா ஒவ்வொரு புத்தகம் 10,000 20,000 இந்த மாதிரி வரும். ரைட் தானே, இந்த மாதிரி தேடி வாங்கி படிக்க போறீங்க. மினிமம் 10,000. ரைட் தானே, ஸோ தேடி வாங்கி படிக்கனாலும் படிக்கலாம். ஒரு 40 புத்தகம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 40 புத்தகம் 40,000 20,000 சொன்னா ஒரு 8 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி நீங்க டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்டா இருந்துச்சுன்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஒரு 40 புத்தகம். ரைட்டா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் 20,000 10 to 20,000 வரும். ரைட்டா, 15,000. ஸோ ஒரு 40 புத்தகத்துக்கு ரைட்டா ஒரு 6 லட்சம் ரூபா செலவழிச்சிங்கன்னு சொன்னா உங்களால வந்து இந்த பாடத்தை சிம்பிளா படிச்சு கொள்ள முடியுமா இருக்கு. ரைட்டா, என்ன மாதிரி 6 லட்சம் ரூபா காசு ஸ்பெண்ட் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கி சும்மா வச்சா மட்டும் போதாது, இருந்து படிக்கணும். ரைட்டா, ரைட். இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு அந்த குறிப்பிட்ட அனுபவங்களை கலெக்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்சு வச்ச ஒரு ஆள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் நீங்க வந்து சிம்பிளாக படிச்சு கொள்ளலாம். ரைட்டா, ஸோ அதனால வந்து நீங்க ஒரு டீச்சரை சூஸ் பண்ணக்குள்ள கவனமா சூஸ் பண்ணுங்க. சரியா, பேசிக்கான விஷயம் அதை சொல்லிக்கொள்றேன். ஏன் சொன்னா நீங்க உங்களோட 2.5 வருஷத்தை கொண்டு போய் அந்த டீச்சரை கையில கொடுக்குறீங்க. 2.5 வருஷத்துக்கு இந்த 2.5 வருஷத்தை தூக்கி உங்களோட கையில தாரன் என்ன கவனமா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு டைமை தூக்கி கொடுக்குறீங்க. உங்களோட வயசு என்ன, ஸோ அந்த ஜேர்னி வந்து எப்படி போகுதுன்றத நீங்க வந்து நீங்க இன்னொரு ஆளோட தீர்மானத்துக்கு கொண்டு விடுறீங்க. ஸோ அந்த ஆள் வந்து உங்களை பார்த்துக்கொள்ளணும் இல்லையா. சரியா, ஸோ சரியான மற்ற பாடங்களுக்கும் சரி சரியான மாஸ்டர்ஸை சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட்டா, அதனால தான் நான் 1 வீக் வந்து டைம் தந்திருக்கேன். ரைட்டா, நீ 1 வீக் வந்து நீங்க வாங்க பாருங்க, உங்களுக்கு விளங்குதா, தொடர்ச்சியா வாங்க, விளங்க இல்லையா.
சரி, உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் சூஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்களையும் வந்து பாடத்தின் நோக்கங்கள், விடைய உள்ளடக்கங்களும் அதே மாதிரி கற்றற்பர்களும் இருக்கும். ஸோ சரிதானே? ஸோ அதை வந்து டீச்சர்ஸ் கையாண்டு கொள்வாங்க. ரைட் தானே? ஸோ அதே மாதிரி பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விடையில தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் அதில் சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இல்லை தானே? ரைட்டா? நாம பாடத்துக்குள்ள போவோம். ஸோ பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா கவனிங்க. ஓகே, கையை விடுங்க, கையை விடுங்க. ஓகே, ரைட். நீங்க எதிர்காலத்தின் வைரக்கற்கள். ரைட்டா? ஸோ உங்களை வந்து அமுக்கத்துக்கு உட்படுத்தி போதிய அளவு வெப்பநிலைக்கு உட்படுத்தி ரைட்டா ஸோ வைரக்கற்களா மாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து என்னுடைய ரைட்டா பிசிக்ஸ் பாடத்துல. ஸோ மற்றபடி இப்போ நீங்க கார்பன் கற்களாக ஒரு பாதி வைரமாக வந்திருக்கீங்க, உங்களை முழு வைரமா மாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து என்னுடையது. ரைட்டா பிசிக்ஸ் பாடத்துல. ரைட்டா மற்ற பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் அந்தந்த பாடத்துக்குரிய பொறுப்பை எடுத்துக்கொள்வாங்க. சரிதானே? ரைட். இப்ப நாம முதலாவது பாடத்துக்குள்ள போறோம். ரைட் தானே? ஸோ எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்ல விஷயம். நல்ல ஒரு பாடத்தெரி, மிகவும் இந்த காலத்துக்கு தேவையான பாடத்தெரிவை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த பாடத்தை சூஸ் பண்ணுறதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சிலது இருக்கு. ஸோ அது வருமா வரலையோ நாம படிச்சு கொண்டிருப்போம். ரிசல்ட்ஸ் வரக்குள்ள பார்ப்போம் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லி கேட்போம். ரைட்டா? ரைட். ஸோ முதலாவது பாடத்துக்குள்ள பார்ப்போம். ரைட்டா? யூனிட் 1.1. ரைட்டா? முதலாவது பாடத்துல முதலாவது அத்தியாயம் இவர் பௌதிகவியல் அறிமுகம். பௌதிகவியல் எப்பயும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. ரைட்டா? சரி. ஸோ இந்த இடத்துல நான் பார்க்க போற விஷயம் ரைட்டா ஸோ புதுசா என்ன விஷயம் படிக்க போறோம் ஏன்னு சொன்னா ஏஎல் படிக்கிறது, அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு ஒரு வேற மெத்தட் இருக்கு. ஓஎல் படிச்ச மாதிரி கடைசி நேரம் எக்ஸாம் முந்த நாள் இரவு வலிமித்திருந்து கடற்கரை சப்பித்து போய் எழுத இயலாது. ரைட்டா? பிராக்டிக்கலா அந்த இடத்துல என்ன நடக்கின்ற விஷயம் விளங்கி இருக்கும். ரைட் தானே? ஸோ பௌதிகவியல் அறிமுகம் சொல்லி சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா எல்லாத்தையும் நம்ம தியரட்டிக்கலா மட்டும் படிச்சு கொண்டிருக்க போறது இல்லை, நாம பிராக்டிக்கலா சில விஷயங்கள் பார்க்க போறோம். ரைட்டா? உதாரணம் ரைட் இப்போ பௌதிகவியல் அறிமுகம் எடுத்தோம்னு சொன்னால் ரைட்டா சரியா கவனிங்க. ரைட் கவனிங்க பிள்ளைகள், சதானே கவனிங்க. சரியா கவனிங்க. சரியா வீடியோ கவனிங்க. ஏதோ சில விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க. கடைசியா நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். சரியா தெளிவாக கவனிச்சு கொள்ளணுமா?
இனிமே அதிகமான விடயங்கள் இருக்கு ரைட்டா. ஸோ இதை நான் பார்க்கக்குள்ள எனக்கு ரியாக்ஷன் வந்து என்னடா இது, என்ன நடக்குது இங்க, எல்லாமே மேஜிக்கா இருக்கு. இந்த மாதிரியாக வந்து ஏதாவது தெரியாத மாதிரி ஒரு பார்வையில் நான் பார்த்தேன் நான் இந்த விஷயத்த. இதுக்கு பின்னால இந்த ரீசன் தான் இருக்கு, இதுக்கு பின்னால இந்த ரீசன் தான் இருக்கு, இதுக்கு பின்னால இந்த ரீசன் தான் இருக்கு சொல்லி எனக்கு தெரிஞ்சதால நான் எல்லாத்துக்குமே அப்படி வியந்து கொண்டு இருக்கல, டோப்பமைன் எல்லாத்துக்குமே வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கல ரைட்டா. எல்லாத்தையும் பார்த்து வியந்து கொண்டிருக்கல. இதே விஷயம் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்குள்ள வந்து பாத்தீங்க, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த, ஒரு திரவத்தை 2 திரவங்களுக்குள்ள கலக்கக்குள்ள திரவத்திர கலர் வந்து தேத்தனி கலர்ல வருதா ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில சில இடங்கள்ல வந்து பார்த்தா அது வந்து தெரியாதவனுக்கு மேஜிக், தெரிஞ்சவனுக்கு சயின்ஸ் ஓமையா. ஸோ அந்த சயின்ஸை தான் நான் படிக்க போறோம் ரைட் தானே. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைப்படுற விஷயங்கள், கை அசைக்கிறேன்னா ஓகே, போட்டில் டச் பண்ணி எழுதுறேன்னா ஓகே, ஸோ மணிக்கூட போட்டிருக்கேன்னா ஸோ டைம் காட்டுதா, ஸோ உள்ளே இருக்கிற வாட்ச் வந்து ஓடுதா ரைட்டா, உள்ளே இருக்கிற முள்ளு வந்து சுத்துதா ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் பின்னாலே என்ன விடயம் இருக்கு, விசை, ஸோ குறிப்பிட்ட இயக்கங்கள் ரைட்டா. ஸோ இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சம்மந்தப்படுற விஷயங்களை தான் நாம என்ன செய்ய போறோம், பிசிக்ஸ் என்ற டாபிக்ல இந்த இடத்துல எல்லாம் படிக்க போறோம். ஸோ மோர் தென் தட் ரைட்டா, நாம வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள போகல. ஸோ மேலதிகமா சில விஷயங்களை ப்ராக்டிக்கலா நாம செய்ய வேண்டியிருக்கும். நீங்க மெடிசின் போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் சரி, மற்ற பாடங்களுக்கு போனாலும் சரி, ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்டடிஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஏல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வலிக்கிறீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு உராய்வு என்றால் என்ன என்றதுக்குரிய விளக்கத்தை படிச்சுட்டு வந்தீங்க. இந்த இடத்துல உராய்வு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்று சொல்லி கால்குலேஷன் செய்ய போறோம். ப்ராக்டிக்கலா உங்களுக்கு விளங்கும் உராய்வு ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல எப்படி எல்லாம் பயன்படுது, அந்த இடத்துல எப்படியான மாற்றத்தை ஏற்படுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டா, அடுத்து வந்து காட்டுங்க கவனிங்க. சரி, இன்னொரு வீடியோ பார்ப்போம் ரைட் தானே. சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா, அது இருக்கட்டும். மோதன் தட் நமக்கு எதுக்காக படிக்கிறோம் என்ற விளக்கம் தெரியலன்னு சொன்னா மூளை வந்து சில விஷயங்களே ஏற்றுக்கொள்ளாது. என்னத்துக்கு நான் இது செய்யறேன் என்ற எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் பண்ணல. ஆனா ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன், கடைசியா தெரிஞ்சு கொள்வீங்க எல்லா விஷயத்தையும் ரைட்டா. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாம படிச்ச பிறகு வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு உரிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு புதிய மேஜிக்கான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்க போறது இல்லை இல்லையா ரைட்டா. அந்த மாதிரி பிசிக்ஸ்ல நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற, அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்பாடா இருக்கின்ற விடயங்களை தான் நாம என்ன செய்ய போறோம், பிசிக்ஸ் என்ற பாடத்துக்குள்ள படிக்க போறோம், பௌதிகவியல் ரைட்டா. சரி, ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ரைட்டா, அடுத்த வீடியோ டவுன்லோட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ இருக்கட்டும். ஸோ காணிங்க, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபி ரைட்டா, ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன செய்யும், சரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ரைட்டா, எத்தனை வயசு உங்களுக்கு, 18 வயசு ஓகே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போட்டோ எடுக்கணும்னு சொன்னால் வந்து அப்படியே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னு சொன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் உங்களோட வீட்டை நடக்க போகுது, இல்லாட்டி வந்து ஏதாவது சரஸ்வதி பூசைக்கு போறீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து வெளிக்கெடுத்தி வந்து ஸ்டூடியோவுக்கு கூட்டி போவாங்க ரைட்டா. ஸ்டூடியோவுக்கு கூட்டி போய் அந்த இடத்துல வந்து உங்களோட போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டில் ஆல்பம் இருக்கு. எத்தனை வீட்டை வந்து ஆல்பம்ஸ் இருக்கு, ஆல்பம்ஸ், பர்த்டே ஆல்பம்ஸ், கல்யாண ஆல்பம்ஸ், சாமந்திய கல்யாண ஆல்பம்ஸ் ரைட்டா. ஸோ வேற என்ன, கிராஜுவேஷன் ஆல்பம்ஸ், எத்தனை பேர் வீட்டு இருக்கு இருக்கு. ஆல்பம் இல்லாத வீடு இருக்கா ரைட்டா. ஸோ ஒரு காலத்துல ஆல்பம்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா வந்து போட்டோ எடுத்து போறோம் ரைட்டா. ஸோ சிம்பிளா இந்த அளவுக்கு ரைட்டா, ஈவன் கேமரா, ப்ரொஃபஷனல் கேமராவை விட ஸோ ஹை குவாலிட்டி இருக்கிற கேமராஸ் கூட ஃபோனில் சிம்பிளாக வந்துட்டு, ஸோ அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வந்து சிடிஸ், டிஸ்க்னு சொல்லி நிறைய ஃப்ளோப்பி டிஸ்க்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருந்துச்சு. ஸோ காலம் செல்ல செல்ல எல்லா விடயம் எல்லார கையிலையும் இருக்கல அந்த டைம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில விடயங்கள் எல்லார கையிலையும் வந்துட்டு, அப்போ ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தால், ஸ்டூடியோவை நம்பி இருந்த ஒரு ஆள் இப்போ என்ன செய்யறது, இப்போ அவருக்கு வேலை இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லார கையிலையும் ஃபோன் இருக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டி இருக்குமென்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம சில நாலேஜை வந்து நாம கெதர் பண்ணிக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும், நாலேஜை எடுத்துக்கொள்ளணும். அந்த நாலேஜை எடுத்துக்கொண்டு எல்லா செக்டர்ஸ்லையும் எல்லா ஃபீல்ட்லையும் வேலை இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்த மாதிரியே நாம யோசிச்சு கொண்டு இருக்கலாது.
அப்ப உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? பெரும்பாலான ஆட்கள் சொல்லியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சோம்னு சொன்னா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிரலாம், ரைட்டா? நம்ம நிறைய உழைக்கலாம், ரைட்டா? கடைசியா இதெல்லாம் என்னத்துக்கா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொண்டிருக்கீங்க, நான் என்னதுக்கா இந்த இடத்துல இருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன், எல்லாமே என்னத்துக்கா, எதுக்கா ஒரு கேள்வி வருது. எதுக்கா எல்லாமே எதுக்கா? ஒரு 3 வேளை ஒரு நாளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும், 2-3 கேஜெட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, அதை வாங்கி போடணும். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? மனிதன தேவைகளை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆரம்பத்துல பண்டமாற்று முறை யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பண்டமாற்று முறையெல்லாம் இல்லை, நடுவுல ஒரு ஊடகம் பாவிக்கிறோம். அந்த ஊடகத்தை வந்து சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம்? மணி, காசு. காசு வேணும். காசு வேணும்னா உழைக்கணும்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், ப்ரொஃபஷன் ஒன்றுக்கு போகணும், ரைட்டா? நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ப்ரொஃபஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து எழுத்தறிவித்தவன் இறைவனான்ற மாதிரி எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ அந்த இறைவன் அறிவித்த எழுத்து தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ டீச்சர்ஸ் என்ன, ரைட்? ஸோ அந்த நாலேஜ் வந்து இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லாட்டி உங்களால் வந்து கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தேடி டக்குன்னு கூட அப்பாட வேலைக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ நம்புகோல் தொகுதி, ஸோ நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சில கருவிகள் சொல்லுங்க. முதலாம் நம்புகோல், ரெண்டாம் நம்புகோல், மூன்றாம் நம்புகோல் பயன்படுத்துறீங்க, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறீங்க, ஆமா இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபோனு கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபோனு கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா எத்தனை சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களை என்னோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. அப்ப தொலைத்தொடர்பாளர் எந்த அளவுக்கு மாறித்தன்னு சொல்லி யோசிங்க, சரியா? தொலைத்தொடர்பாளர் அந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கேன், ரைட்? ஸோ அந்த காலத்திலாம் பார்க்கணும், ஒரு ஆளை பார்க்கணும்னு சொன்னால் நாம லெட்டர் தான் போடணும். இன்னைக்குன்னு சொன்னா வீடியோவில் வந்து நீங்க எங்கேயோ இருக்கிற சேட்டை படிச்சு கொண்டிருக்கீங்க, ரைட்டா? நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒன்று கொரியாவில் இருக்க சேட்டை படிக்கலாம், அமெரிக்காவில் இருக்க சேட்டை படிக்கலாம், லண்டன்ல இருக்க சேட்டை படிக்கலாம், ஜப்பான்ல இருக்க சேட்டை படிக்கலாம். சிம்பிள் என்ன, உலகம் வந்து சுருக்கப்பட்டாச்சு, ரைட்டா? உலகம் ஒரு கிராமமா மாறியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்து கொண்டு வருது. அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற நீங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க வந்து வேலை எடுக்க போறீங்க, இன்னொரு 6 இயர்ஸ்க்கு பிறகு வேலை எடுக்கிறீங்கன்னு, அப்ப இப்ப இருக்கிற வேலை அப்பையும் இருக்குமான்னு கேட்டால் யோசிங்க, இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? ரைட். அப்ப என்ன செய்ய வேண்டி வருதுன்னா அந்தந்த காலத்துக்கு இது மாதிரி டெக்னாலஜியை நம்ம கையாளுறதுக்குரிய நாலேஜ் வந்து தேவை. அந்த நாலேஜை வந்து சில செக்டர்ஸ்க்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சு கொள்றோம், ரைட்டா? ஸோ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் போர்டில் எழுத வேண்டி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டில். ஸோ ஃபிசிக்ஸில் அடிப்படையாக தேவை, சரியா? நிறைய விடயங்கள் தேவை, ரைட்டா? ஸோ அதே மாதிரி பயாலஜிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விடயங்கள் தேவையாக இருக்கும், ரைட் தானே? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, இந்த மாதிரி லோடாகி முடியலன்னு நினைக்கிறேன். லோடாகுது. சரி பாப்போம், வந்துடும். வந்துட்டு, ரைட்டா? சரி, ஸோ லெட்ஸ் see. ஸோ விவசாயத்துறையில பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா, இந்த கருவியை பாருங்க. ஸோ எத்தனை பேர் அப்பா அம்மா வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க? விவசாயத்துறை, விவசாய திணைக்களம், அக்ரிகல்ச்சர் சைட். குட், ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா வந்து நம்மளால வந்து பணக்காரனா மாறிவிட முடியும், நம்மளுடைய தேவையெல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளால பணத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், முதலாவதாக வந்து பணக்காரனா இருக்க வேண்டியது வந்து மார்க்கெட்ல மூட்டை தூக்குறார், ரைட்? அவர் தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேறுக்க வேலை செய்யறாரு, ரைட்டா? ஸோ அப்போ மற்ற இடத்துல ஒருத்தருமே வந்து அந்த மூட்டையை வந்து தூக்கி மற்ற இடங்களுக்கு மாற்றலையா, ஷிஃப்ட் பண்ணலையா? ஸோ அவங்களாம் வந்து பணக்காராக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறவரால் தான் வந்து பணக்காரா உருவாகி வரணும்னு சொன்னால், ஸோ உண்மையிலேயே உலகத்திலேயே பணக்காரலாம் இருக்க வேண்டியது வந்து மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாள் என்ன? ஸோ அவர் தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வினாக்கட்டு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா இருக்குமே, ரைட்டா? பொடி பில்டிங் எல்லாம் அவர் போயிருக்க மாதிரி உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்ப என்ன விடயம் அந்த இடத்துல வருதுன்னு சொன்னா, அந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட பொருளை லிஃப்ட் பண்ற வேலையை அந்த இடத்துல வேற ஒருத்தர் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க?
ஸோ அந்த இடத்துல வந்து மெஷின்ஸை வச்சு ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. மெஷின்ஸ் வந்து செய்யுது சிசர் லிஃப்ட்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா சிசர் லிஃப்ட் நீரியல் யாக்க பயன்படுத்தி சிசர் லிஃப்ட்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்குது. அதன் மூலம் வந்து நம்ம தேவையான பொருட்களை வந்து உயர்த்தி கொள்ளலாம், தேவையான உயரங்களுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆள்கிட்ட வேலையை வந்து மெஷின் வந்து என்ன செய்யுது, ரிப்ளேஸ் பண்ணுது. அப்போ எடுத்துக்கொண்டு நாலேஜை வச்சுக்கொண்டு சயின்ஸை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்யறார், அவர தேவைக்கு அவர தொழிலுக்கு தேவையான விஷயத்தை அவரே வடிவமைச்சு எடுத்துக்கொள்றார். எல்லாத்தையும் நம்ம வடிவமைக்கணும் பண்ணி இல்லாட்டி அதை வாங்குறதுக்குரிய நாலேஜ் ஆச்சு இருக்கணும். அன்றாட வாழ்க்கையில நம்ம கரண்டை பயன்படுத்துறோம். இப்போ கரண்ட் இல்லாம போன ஆல்டர்னேட்டிவா என்ன செய்யலாம், ரைட்டா? கணக்கு பார்க்கறதுல எல்லா விஷயத்துக்கும் நாம பிசிக்ஸ் வந்து அன்றாட வாழ்க்கையில கட்டாயம் தொடர்பட்டு இருக்குது. ஆமா இல்லையா? பல்லு திட்டுறதுல இருந்து ரைட்டா, காலையில அள்ளி சாப்பிட்றதுல இருந்து எவ்வளவு சாப்பிடணும் பண்றதுல இருந்து அதுல கிடைக்கிற எனர்ஜில இருந்து கையை அசைக்கிறதுல இருந்து கை சதைக்குள்ள தொழிற்படுற விசைக்குள்ள இருந்து கை சதைப்பிடிப்பு வந்து அந்த இடத்துல என்ன நடக்குன்ற விளையும் கொள்றதுல இருந்து எல்லா இடத்துலயும் சயின்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு. ஓமா இல்லையா? ஸோ அதை பத்தி தான் படிக்கணும். ஸோ இந்த இடத்துல கவனிங்க, முதலாவது பாடம் பிசிக்ஸே என்னன்றதை வந்து விளங்கிக் கொள்ளணும். ஸோ இதை வந்து மற்ற இடத்துல போனீங்க, நீங்க ஸ்கூல்ஸ்லையும் படிப்பீங்க தானே. ஸோ ஸ்கூல்ஸ்ல எப்படி படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கேயும் படிப்போம், என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கம்பேரிசனுக்கு இன்னொரு இடம் இருக்கக்கூடாது, யாரு பெஸ்ட்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். நான் ஒரே இடத்துல போய் தெரிஞ்ச சொன்னா அந்த இடத்துல யாரு பெஸ்ட்னு சொல்லி நமக்கு விளங்காது என்ன, ரைட்டா? ஸோ தட்ஸ் திங். ஸோ நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்ளவே இல்லைன்னு சரியா, நான் உங்களோட பழைய கிளாஸ்ன்ற நோக்கத்துல யோசனையில் அந்த மாதிரி கொண்டு போயிட்டேன் சரியா. நான் வந்து மிதுக்ஷன் சிவகுமார், ரைட்டா? ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன், ரைட்டா? நான் வந்து 2016ஆம் ஆண்டுல இருந்து 2024 வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துக்கொண்டிருக்கேன். கிளாஸஸ் டீச் பண்றது என்னுடைய பேஷன். இன்ஜினியரிங் வந்து என்னுடைய எனக்கு தேவையா இருந்துச்சு, ரைட்டா? ஸோ அந்த காலத்துல வந்து டீச்சர்ஸ் மாதிரி இல்லாத இன்ஜினியர் டாக்டர்ஸ். ஸோ ஒரு சொசைட்டில ரெஸ்பெக்ட் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா இன்ஜினியரா டாக்டரா இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொன்னதால வந்து இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ண நான். ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண நான் 2 தடவைகள் வந்து நான் வந்து பொறியியல் பீடத்துக்கு தெரிவான நான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 34ஆவது ரேங்க் வந்ததால வந்து, அதே மாதிரி பிசிக்ஸ்ல பி வந்ததால வந்து, ரைட்டா? பிசிக்ஸ்ல பி வந்ததால என்னால் அந்த ரிசல்ட் சேர்த்துக்கொள்ள முடியல. இன்ஜினியரிங் கிடைச்சாலும் கூட நான் வந்து இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்ன்றதுக்காக இன்ஜினியரிங் கிடைச்சும் ஸோ அதை விட்டுட்டு திரும்பவும் நான் படித்து திரும்பவும் நான் 9ஆவது ரேங்க்ல வந்து இன்ஜினியரிங் போனான், ரைட்? ஸோ ஏ வந்தது, ரைட்டா? பிசிக்ஸ்ல ஏ வந்தது. ஸோ அந்த திருப்தியோட வந்து நான் இன்ஜினியரிங்குள்ள வந்தேன் நான். ஸோ இப்போ ஃபைனல் இயர், ரைட்டா? ஸோ ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கேன், ப்ரொஜெக்ட் வேலையில் போய் கொண்டிருக்கு. ஸோ எவ்ரி திங் கம்மிங் டு எண்ட், ரைட்டா? ஸோ எல்லாமே முடிவில் நிற்குது, ரைட்? ஸோ முடிஞ்சிடும். ஸோ டீச்சிங்ன்றது என்னுடைய ப்ரொஃபஷன், பேஷன் எல்லாமே, ரைட்டா? எனக்கு பிடிக்கும், ரைட்டா? ஸோ செய்யக்குள்ள சந்தோஷமா இருக்கேனா, ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேனா, சந்தோஷமா இன்வால்வ்டா செய்யறேனா, ஸோ அதுக்காக மினக்கட்டு இருக்கேன், நிறைய மினக்கட்டு இருக்கேனா, ரைட்? ஸோ அப்போ வந்து அது எனக்கு பிடிக்குதுன்ற அர்த்தம், ரைட் தானே? ஸோ இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இன்ஜினியரிங் பிடிக்கும் தான், அதுல இந்த இடத்த நாலேஜை வச்சு கொண்டு தான் நான் கிளாஸை செஞ்சு கொண்டு போறேன், ரைட்டா? ஸோ இன்ஜினியரிங் வந்து என்ன மோல்ட் பண்ண இனிமே மெருகூட்டுனது, ரைட்டா? மெருகூட்டுனது. ஸோ மெருகூட்டி என்ன நிறைய விடயங்களை கற்று தந்தது, எப்படி வந்து கையாளணும், நிறைய விடயங்களை வந்து என்னுடைய பல்கலைக்கழகம் எனக்கு சொல்லி தந்தது, ரைட் தானே? பல்கலைக்கழகம், என்னுடைய மென்டர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸோ இவங்களாம் வந்து எனக்கு நிறைய விடயங்களை போதித்தார்கள். அந்த போதித்த விடயங்களை வச்சுக்கொண்டு என்னால் வந்து இலவாக எனக்கு தேவையான விடயங்களை செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு எடுத்துக்கொண்டு நாலேஜை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயத்தை, ஏஎல் பிசிக்ஸில் இருக்கிற விஷயத்த சிம்பிளாக என்னால் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுக்குரிய காரணம் ஸோ என்னுடைய பல்கலைக்கழகம் மற்றும் எல்லா டீச்சர்ஸும் தான். ஸோ அதை தாண்டி பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்துக்கொள்ளுது, ரைட் தானே? சரி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்டில் வந்து ஆட்டோமேஷன் சைட், அதாவது ரோபோட்டிக் சைட்டில் வந்து நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரோபோட்டிக் சைட், ரைட்டா? ஸோ ஆட்டோமேஷன்ஸ் சொன்னால் இதான், ரைட்டா? ஸோ நீங்கள் ஹையால மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து ஒரு மெஷினை வச்சு என்னென்று செய்கிறது. ஸோ இதுக்குரிய இன்ஜினியரிங் தான் நான் வந்து கூட ஃபோக்கஸ் பண்ணுற இடம், ரைட் தானே? ரைட். ஸோ அதனால் வந்து நிறைய விடயங்கள் என்னால் வந்து இதில் இருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லித்தர முடியுமா இருக்குது, ரைட்? அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்குரிய துறைகளை செலக்ட் பண்ணி விரும்பின மாதிரி படித்து கொண்டு போகலாம். அந்த துறைக்குள்ள வேலைக்கு போகணுமன்றது அவசியம் இல்லை, ரைட்டா? நான் போகணும்னு யோசிக்கலை, ரைட்டா? ஸோ எனக்கு ப்ரொஃபஷனலாம். ஸோ நீங்கள் கடைசியாக ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவீங்க, அந்த கோர்ஸை நீங்கள் படித்து வரக்குள்ள வந்து ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இது ப்ரொஃபஷனலாக நான் இந்த நபர் டாக்டர், எம்பிபிஎஸ், நர்ஸ், சைக்காட்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், டென்டல் டாக்டர், வெட்டனரி டாக்டர், டீச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய பொசிஷனுக்கு வருவீங்க, ரைட்டா? ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், சில உதாரணங்கள், ரைட் தானே? சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குரிய ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க, ரைட் தானே? சூஸ் பண்ணக்குள்ள
அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். சேம் டைம் அந்த ப்ரொஃபஷன் உலகத்துக்கு தேவைப்படும், டிமாண்ட் இருக்கும் ரைட்டானே. அதே மாதிரி அந்த ப்ரொஃபஷனை செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் ரைட்டா. விருப்பம் இல்லாத வேலை செஞ்சு உடம்ப பழுதாக்கி அந்த வார காசை வந்து வருத்தத்துக்கே செலவழிக்க இல்லாது. அதே மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இனிமேல் மேலே மேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும், தரம் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண வேண்டி வரும். அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணக்குள்ள ப்ரொஃபஷனை கையாளுறதுக்கும் சரி, அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள அப்கிரேட் ஆகி மேலே 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 போகிறதுக்காக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் தேவை, அந்த நாலேஜை தான் நாங்கள் வந்து தரப்போகிறோம் ரைட்டா. ஸோ நாங்கள் விற்கிறது வந்து ஒரு இடத்துல போறீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் விற்கிறது வரும் நாலேஜே இல்லை, ஒரு ஃபீலிங் ரைட்டா. அவ்வளோத்துல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கம்பீரமாக நடந்து இங்கே பாரு நீ இந்த மாதிரி செய்கிறா இது புல, ஸோ இந்த மாதிரி செஞ்சால் சிம்பிளாக வேலை முடியுமென்னு சொல்லி உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அந்த இடத்த, அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் பைக் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸோ வீட்டில் இருக்கிறீங்க, மாடிப்படியிலேருந்து விழுறீங்க, எது நடந்தாலுமே கொஞ்சம் உங்களுக்கு அது தொடர்பான நாலேஜ் இருந்தால் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ரைத்தானே. ஸோ இது ஒரு உதாரணம் ரைத்தானே. ஸோ பௌதிகவியலின் அடிப்படை ஏன் தேவை, பௌதிகவியல் அறிமுகம் தான் முதலாவது பாடம். அந்த பாடத்தை வருமனே சரி பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. பௌதிகவியல் என்றால் என்னவென்றால் என்று சொல்லி நோட்ஸ் வந்து அலுப்படிக்கிறதுக்கு நான் விரும்பலை ரைட்டா. வெறும் நோட்ஸை படித்து மட்டும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ரைட்டா. ஸோ இந்த அளவு போய்கொண்டிருக்கு லைஃப்னு சொன்னால் ஏஐ வச்சு எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சு கொண்டு போகிற காலத்தில் நாம் இன்னுமே நோட்ஸ் எழுதணும், எல்லா விஷயமும் எழுதணும். அதுக்காக எழுதிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபிசிக்ஸ் புரிதலின் அடிப்படையில் வந்து படிக்க வேண்டிய பாடம் ரைட்டா. எல்லா பாடம் அப்படித்தான், அதை தாண்டி ஃபிசிக்ஸ் படிப்பிக்க வேண்டிய முறையில் படிப்பிக்க வேண்டிய பாடம். பாருங்க இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ விஷயம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃப்ரிக்ஷன் ரைட்டா, ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ வயர்ஸ், ஸோ அதுக்குள்ள வந்து லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே. ஸோ அதை வச்சு வந்து என்ன செய்யும், பம்ப் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ நீங்கள் மரத்தில் ஏறி ஆஞ்ச அந்த குறிப்பிட்ட பழங்களை சிம்பிளாக என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க ரைட்டா. என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குது சரி பாப்போமா. லெட்ஸ் see ரைட். ஸோ அதுக்கு பின்னாலே இந்த பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் என்ன செய்யும்னு சொன்னால், ஸோ ஒரு பழம் தேவையான அளவுக்கு பழுத்த பிறகு மனிதனால கையாண்டு அதை வந்து கலட்டி எடுக்கக்குள்ள விளங்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட பழத்துக்கான சப்ளிமெண்ட்ஸும் அந்த குறிப்பிட்ட தண்டின் அந்த பழம் இணைக்கப்பட்ட தண்டின் உறுதித்தன்மை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பழம் போதிய அளவு பழுத்த பிறகு வந்து அந்த உறுதித்தன்மை குறைஞ்சிடும். அது பிறகு கட் பண்ணி எடுக்கலாம், உடைச்சு எடுக்கலாம், என்னென்னாலும் செஞ்சு எடுக்கலாம். ஸோ அதுதான் அந்த இடத்துல செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிர்வை கொடுக்கக்குள்ள போதுமான அளவுக்கு கனிஞ்ச பழம் என்ன செய்யுது, தானா வந்து அவ்வளவுமே என்ன செய்யுது, கொட்டுப்படுது. ஸோ இதை வந்து நாம சொல்லுவோம் வைப்ரேஷன்ஸ், ஏன்னா அதிர்வுகளை நாம வழங்குறோம், பழங்கள் கொட்டுப்படுது ரைட் ரைட். அதே போல சரியா, அதே போல ஸோ பாருங்க, ஸோ எத்தனை பேரோட வேலையை இந்த 3 மெஷின் கொண்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரோட வேலை போச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ முதலாம் வயல்ல வந்து களவட்டுறேன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எத்தனையோ பேருக்கு வேலை, ஏன்னா எத்தனையோ பேர் இறங்கி கத்தி பிடிச்சி வெட்ட மாதிரி வரும். இப்போ பாருங்க அறுவடை பண்ணுறனாலும் சரி, களை எடுக்கிறனாலும் சரி, எத்தனை பேர் வேலையாக ஒரு குறிப்பிட்ட மெஷின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸோ ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. எத்தனை மனிதர்கள் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க நினைக்கிறீங்க. ஸோ இனிமேல் போக என்ன நடக்குது தெரியுமா, இதுலயாச்சும் பரவாயில்ல, ஆப்ரேட் பண்ணுற இடத்துல வந்து மனிதன் இருக்கிறான், ஸோ அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல மனிதன் இருக்கிறான். இனி வந்து என்ன செய்யணும், என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ஃபங்க்ஷன் பண்ணி விடுவாங்க. ஃபங்க்ஷன் பண்ண சென்சஸ் இருக்கும், சென்சஸ் வந்து எல்லாத்தையும் சென்சார் பண்ணக்கூடிய சென்சஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணி விடும், அது வாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது மனிதன் தேவையில்லை, அந்த இடத்துக்கு மனிதன் தேவைப்பட மாட்டான். ஓகே ரைட். என்ன நடக்குதுன்னு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ரைட்டா, தெளிவா தெரியுதா. ஸோ பௌதிகவியல் விவசாயத்துறையில் என்ன செஞ்சிருக்குன்றதை பார்த்துட்டோம் ரைட்டானே ரைட். சரியா, என்ன கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கா, போர் அடிக்குதா, என்ன செய்யறது, அறிமுகப்படுத்த தானே வேணும் இல்லையா. இப்போ பாருங்க, அறுவடை செஞ்ச விஷயங்களை வந்து அப்படியே அந்த மெஷின் என்ன செய்து அழுங்கா கொடுக்காம அறுவடை பழுதாம கலெக்ட் பண்ணி அதை அப்புறம் ஒரு மெஷினுக்குள்ள கொண்டு போட்டு அந்த பழங்கள் வந்து தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு அதுல எந்த ஒரு விதமான சேதமும் ஏற்படாதவாறு பழங்கள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஃபைனலா எல்லா அவுட்புட்டும் நடக்குது ரைட். சரி, விவசாயத்துறைக்குள்ளதான் நாங்க போறது இல்லையே, நாங்க தான் வந்து கணிதத்துறையையும் உயிரியல் துறையும்
சூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு இதெல்லாம் தயாரிக்கிறது யார் பண்ணிக்கிறீங்க? சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு ரைட்டா. ஸோ உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது டாக்டர்ஸ் சொன்னா, சமூகத்தின் கண்டுபிடிப்புகள், சமூகத்தின் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வர்றது யாரு? இன்ஜினியர்ஸ் ரைட்டா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரா இருப்பாங்க? இது ஒரு விடயம் ரைட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டா, அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ பௌதிகவியலின் தேவைப்பாடு அறிமுகம் வந்து விவசாயத்துறையில பார்த்தோமா, சரியா? ஸோ அடுத்ததா வந்து பார்ப்போம். இதை கவனிங்க. சரியா, பிளட் ரத்த குழாய்களுக்கு கூட வந்து ஒரு குறிப்பிட்ட மிகவும் நுட்பமான தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கருவி வந்து என்ன செஞ்சோன்றிருக்குன்னு சொல்லி பாருங்க ரைட் தானே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிக்கொண்டு இப்படியே அள்ளி திணிச்சு கொண்டே போகல, தெளிவா கவனிங்க. ஸோ இதுக்கு பின்னால இருக்கிற பிசிக்ஸை தான் நம்ம, அதுக்கு இந்த பேசிக்கை தான் நம்ம இந்த பாடம் முழுக்க படிக்க போறோம். இந்த 2.5 வருஷத்துக்கு இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கருவிக்கு பின்னாலே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேசிக்கை பிசிக்ஸ் என்ற டாபிக்ல படிக்க போறோம் ரைட் தானே. சரி, ஸோ கவனிங்க ரைட்டா, என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சரியா, ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்கிற குழாய்களை வந்து அந்த இடத்துல நுழைக்கிறாங்க, அந்த கருவிகளை நுழைக்கிறாங்க. சரி, இத கவனிங்க. இந்த பகுதியை கவனிங்க. ஏன் வந்து அது 2 பக்கமும் சுத்துது? ஒரு பக்கமே தொடர்ச்சியா சுத்தி கொண்டே இருக்கலாம் தானே, ஏன் 2 பக்கமும் சுத்தணும் தெரியுமா? யோசிங்க. அதே மாதிரி முன்முனை பாத்தீங்க சொன்னா வந்து கூறாக அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த அமைப்பை பாருங்க, ஒரு நேர ஆயிடைக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல ரைட்டா, உங்களோட மொழியின்படி சொல்லி குறிப்பிட்ட டைமிங்ல அதுல இருக்கிற கொழுப்பு பகுதிகளை வந்து அகற்றி எடுக்குது. இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் பெரிதா நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எவ்வளவு மைன்யூட்டா இருக்கும், அவ்வளவு மைன்யூட்டான அமைப்புகளா இருக்கும், யோசிச்சு பாருங்க. சரியா, ரத்த குழாய்களுக்குள்ள அனுப்பப்படுது ரைட்டா. அப்ப எவ்வளவு மைன்யூட்டா இருக்கும்னு பார்த்துக்கொள்ளுங்க ரைட்டா. உயிரியல் துறையில பௌதிகவியலின் பயன்பாடு ரைட்டா, அந்த டாபிக்ல இந்த விஷயம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு வகையான அமைப்புகளை வந்து ஏற்படுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உள்ள வைத்து அது வந்து விரிகை அடையுது, ஒன்று வந்து சின்ன ரோபோ மாதிரி போகுது ரைட் தானே. ஸோ கவனிங்க, தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ரைட்டா, குறிப்பிட்ட மிகவும் நுண்ணிய அமைப்புகளை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரத்த குழாய்களுக்குள்ள அனுப்புவாங்க. கடினமாக தானே இருக்கும். அதுக்கான அமைப்புக்கான அது ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து கூடவா தான் இருக்கும். ஏன்னா அதுக்குரிய ஃபீஸ் எல்லாம் வந்து கூடவா தான் இருக்கும். அந்த கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் ஆகும். ஸோ பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது வந்து சில பேருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வந்து அந்த கொழுப்பு வந்து படிக்கிறத வந்து படிக்கின்ற இடத்த வந்து என்ன செய்யறாங்க, தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரத்தம் போகுது. ஸோ அப்படி என்னக்குள்ள அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வரக்குள்ள என்ன நடக்குது? ஹார்ட் அட்டாக் வரக்குள்ள என்ன நடக்குது ரைட்? அடுத்த வரக்குள்ள ஹார்ட் அட்டாக் வரக்குள்ள உள்ள என்ன நடக்குது என்றது தெரிஞ்சு கொண்டு வரும். இதான் கூட ஹோம்ஒர்க் ரைட் தானே. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஹோம்ஒர்க் எல்லாம் நான் தருவேன் ரைட்டா. அதனால பார்த்து கொண்டு வாங்க. ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றோம்ல, அந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது, அதுக்கு பின்னால என்ன நடக்குது, என்ன பிரச்சனை வருது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள தேடிட்டு வரணும் ரைட்டா. கவனிங்க, வெவ்வேறுபட்ட அமைப்புகளை இந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா. சில இடங்கள்ல வீங்கலாம், சில இடத்துல அதிகமாக வந்து கொழுப்புகள் படியலாம் ரைட்டா. அள்ளி சாப்பிடுறோம், என்ன நல்லா அள்ளி சாப்பிடுறோம். அள்ளி சாப்பிடுற விஷயங்கள் அங்க தேங்கும், உடம்புலாம் தேங்கும் இல்லையா. ரைட், இப்ப பாத்தீங்க உண்மையான இந்த பெர்மனை பாத்தீங்க, அவ்வளவு மைன்யூட்டான விஷயத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்குள்ளால அனுப்புறாங்க. ஸோ நீங்க டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள அது உள்ள போய் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ப்ராக்டிக்கலா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தானே படிக்க போறோம். யாரையோ பத்தி படிக்க போறது இல்லை, நம்மளோட உடம்புல நடக்கிற விஷயங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற மெஷின்ஸ், ஸோ அதெல்லாம் பத்தி தான் படிக்க போறோம். சரியா, ரைட். அந்த காலத்துல இருந்த அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்ப இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனித உடம்புல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. மனுஷன் வந்து பிரச்சனையை திரும்ப தேடுறான். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன. சரியா, ஸோ ஒரு கண்டுபிடிப்பு வருது, அந்த கண்டுபிடிப்பின் காரணமாக வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரான் ரைட்டா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா. சிகரெட் குடிச்சோம்னு சொன்னா கேன்சர் வரும் தெரியுமா.
யாருக்காச்சும் தெரியாதா? தெரியாதாக்கள் யாருமே இருக்கிறீங்களா? சிகரெட் யூஸ் பண்ணா, ரைட்டா, புகையிலை சிகரெட் போன்ற விடயங்களை யூஸ் பண்ணா கேன்சர் வரும்ன்றது தெரியுமா? ஸோ அதிகமான மக்கள் வந்து இலங்கையில் இறக்கிறதுக்குரிய காரணமாக இருக்கிற விஷயம் வந்து கேன்சர், புற்றுநோய், ரைட்டா. அது எல்லாருக்கும் எப்படி தெரியும்னு சொன்னால் சிகரெட் குடிச்சா மட்டும்தான் வரும்னு சொல்லி தான் நினைச்சு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, தவறான உணவு பழக்க முறைகள், ரைட்டா, உணவு பழக்கங்கள், தவறான உணவு பழக்கங்களாலையும் வருது, ரைட்டா. ஸோ அப்போ வந்து மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா கடுமையா மூளையை கசக்கி புழிஞ்சு யோசிச்சு ஒரு கண்டுபிடிப்பை வந்து முன் வைக்கிறான், வேப்பிங் டூல்னு சொல்லி. சரியா, அப்படி வச்சு இழுத்து விடலாம் போவோ, ரைட்டா. ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், மின்ட், ப்ளூபெரி, அந்த மாதிரி வேற வேற ஃப்ளேவர்ல வேற வேற அப்படி நடக்கக்குள்ள புது கண்டுபிடிப்பு ஒரு பிரச்சனை இருக்கு, சொசைட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, அதுக்கான ஒரு கண்டுபிடிப்பை வந்து முன் வைக்கிறாங்க, ரைட்டா. ஸோ அவ்வாறு முன் வைக்கக்குள்ள, ரைட் தானே, அவ்வாறு முன் வைக்கக்குள்ள அப்ப நான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தேன். ஸோ இது வந்து சிகரெட் இல்லை, இது வந்து எலக்ட்ரிக் சிகரெட், ஸோ வேப்பிங் மெஷின் சொல்லி ஒரு மெஷினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து பிரச்சனை இல்லைலாம் இல்லை, அதுல பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை தெரியாது. எப்ப தெரிய வரும், ஒரு 10 பேர் சாகணும், 10 பேர் செத்த பிறகு அவங்களோட பழக்க வழக்கம் என்ன மாறி இருக்குன்னு சொல்லி எடுத்து ஆராய்வாங்க. எடுத்து ஆராய்ஞ்ச பிறகுதான் தெரியுமா இந்த மெஷினை இத்தனை வருஷமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. அது தெரிய வரக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்மளோட பாடி ஃபுல்லாவே எஃபெக்ட் ஆயிடும், ரைட் தானே. சரி, ஸோ மேபி தெரிஞ்சிருந்தா நீங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம், ரைட் தானே. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இனி நான் யூஸ் பண்ண தான் போறேன் என்றார்கள் நாம் ஒன்றும் செய்யலாம், நாலேஜ் தரணும் தானே. ஸோ இதனால இப்படி நடக்கும், இதனால இப்படி நடக்கும்னு சொல்லி, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை மேக் பண்ற பேர்ல ஒரு பிரச்சனையை மேக் பண்றோம், திரும்ப அதனால வார பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிக்கணும், ரைட்டா. சிகரெட் பாவிக்கிறதால வார பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பான், ரைட்டா. ஸோ சிகரெட்டுக்கு சொல்யூஷனா ஒரு மிஷினை கொண்டு வேப்பிங் மிஷின் சொல்லி, ஸோ அந்த வேப்பிங் மிஷினால சில பிரச்சனைகள் வருது, அதுக்குரிய மருந்தை நாம இப்ப கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள், பாதக விளைவுகள், கண்டுபிடிப்புகள், பாதக விளைவுகள், இந்த மாதிரி டெவலப் ஆகி போய்கொண்டிருக்கு, என்ன, ரைட்டா. ஸோ இப்போ ஏ என்ற விஷயம் உள்ளுக்குள்ள வருதுன்னு சொன்னா ஏ பத்தின நாலேஜை நான் எடுத்துக்கொண்டால் தான் என்னால வந்து இனிவார விஷயங்களை வந்து கையாள முடியுமா இருக்கும், என்ன, இனிவார பிரச்சனைகளை ஏஐயோட உதவியோட நான் கையாள வேண்டி வரும், ரைட்டா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், ரைட்டா. ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்ல சில பேரை கதைக்கப்பட்டுக்கலாம், ரைட்டா. அன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, அதனால வந்து இல்லை கேள்வி கேட்கறதுக்கு இல்லானே, இல்லை கேள்வி கேட்டுன்னு சொன்னா வந்து நீங்க ஏதாச்சும் சொதப்பி வைக்க தேவையா, ரைட்டா. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கேள்வியில் கேட்பேன், தயாரா இருங்க மைக் அன்மியூட் பண்ணி காய்க்கிறதுக்கு. எல்லாரும் மைக்கும் இந்த மைக் வேலை செய்தில்ல, ஸோ மைக்கை வந்து அண்ணாக்காரன் பிச்சு போட்டான், தம்பிக்காரன் கலட்டி வாய்க்குள்ள வச்சுதான், இந்த விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது, கதைக்கிறதுக்கு தயாரா இருக்கும், ரைட்டா. மைக் வந்து வேலை செய்யணும், பேர் கூப்பிட்டா கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், ரைட் தானே. கிளாஸ் லைவா போய் கொண்டிருக்கும், பி அவையா, ரைட்டா. ஸோ கவனமா பார்த்து கொண்டிருக்க, கவனமா கவனிச்சு கொண்டிருக்கணும். நீங்க அப்படி கூப்பிடக்குள்ள நீங்க வந்து ஒழுங்கா பதில் அளிக்கலன்னு சொன்னா 1-2 தடக்கா பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ல இருந்து 1-2 தடக்காலாம் இல்லை, சரியா. நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயம் தெரியாண்டதால ஓகே. ஸோ ஒரு 3 months போன பிறகு அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், ரைட்டா. நீங்க கிளாஸை கவனிக்கிறீங்க இல்லை, பார்த்து கொண்டு இல்லைன்னு சொல்லி போட்டு கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம், சரியா. ரைட், சரி. அப்போ பௌதிகவியலின் அடிப்படை தான் ஃபர்ஸ்ட் பாடம். ஃபர்ஸ்ட் பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பௌதிகவியல் வந்து ஸோ 2 துறை பார்த்துருந்தோம், அக்ரிகல்ச்சர் துறையில் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துருந்தோம், அதே மாதிரி மருத்துவ துறையில் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துருந்தோம், ரைட் தானே. ரைட், அடுத்ததான் வந்து போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில் எப்படி டெவலப் ஆகிருக்கின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நாம அதில் இருக்கிற நோட்ஸை வந்து படித்து போட்டால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எது நடக்குது, எதுக்கு பயன்படுது என்ற விஷயத்தை நோட்ஸின் அடிப்படையில் பார்ப்போம், ரைட் தானே. சரி, உங்களுக்கான தேவையான டியூட்டெல்லாம் வந்து நானே வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த டியூட்டரில் பிரிண்ட் எடுத்துக்கொண்டா சரி. தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு காப்பி வாங்கிக்கொள்ளுங்க, 100 தாள் காப்பி பெட்டர் ஆப்ஷன், 100 தாள் சிஆர் காப்பி, ரைட்டா. ஸோ ஆக கூடிய தாள் வாங்க, 200 தாள் எல்லாம் வேணாம், ரைட்டா. சொன்னால் லெசன்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்க, கொப்பிட எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே போனால் நல்லா, ரைட்டா. ஸோ கூடிக்கொண்டே போகும். ஸோ மொத்தமாக கட்டு கொப்பையெல்லாம் வாங்காதீங்க, சொன்னால் சில லெசன்ஸ் வந்து 100 தாளுக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ 100 தாள் கொப்பி அளவாக இருக்கும், ரைட்டா. 100, 60 தாள், 80 தாள், 100 தாள், இந்த 3 சிஆர் கொப்பி தான் யூஸ் பண்ணுங்க, சின்ன கொப்பி யூஸ் பண்ணாதீங்க, ரைட்டா. ஏன்னு சொன்னால் பெரும்பாலான விடயங்கள் 98% விடயங்களுக்கு ஒரு சிஆர் கொப்பி தேவையாக இருக்கும். 2% விஷயத்துக்கு நீங்க சின்ன கொப்பியை சமாளிக்க முடியுமா இருக்கு, சமாளிக்கிற ஆப்ஷன் நான் போக வேணாம், சிஆர் கொப்பியை யூஸ் பண்ணுங்க, ரைட் தானே. இந்த விஷயமெல்லாம் அப்படி என்னால் சொல்ல முடியுமா இருக்கு, அனுபவம், ரைட்டா. என்ன அனுபவத்தை நான் விற்கிறேன் உங்களுக்கு, இதான் விஷயம், ரைட். ஸோ இதான் பௌதிகவியல் அறிமுகம், ரைட்டா. இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க கிளாஸ் கவனிச்சிருப்பீங்களான்னு சொல்லி தெரியல, ரைட்டா. எனக்கு இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கு, ரைட்டா. புதிய மாணவர்கள், ரைட்டா, புதிய ரத்தினங்கள்,
புதிய கார்பன் கற்கள். ஸோ அதை வந்து நான் பட்ட தட்ட வேண்டி இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நன்றி. ரைட்டா? ஸோ நம்பி வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் அக்காண்ணாமர் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டானி? ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலவர் அக்காண்ணாமர் படிக்கக்குள்ள எட்டி பார்த்து 2 ஆக்களாவும் இருக்கலாம். ரைட்டா? அப்படி இருக்கீங்களா? ரைட், அப்படியெல்லாம் பார்த்து நிற்பாங்க. நிறைய பேர் இருக்கீங்க என்ன? ஓகே. ஸோ சொல்லணும் சரி, யார் அக்கா யார் அண்ணான்றது எனக்கு சொன்னா தான் தெரியும். ஓகே ரைட். ஸோ உங்களோட அக்கா நான் சொல்லி தான் சேர்த்தவங்க சில பேர். ஆனாலுமே வந்து கிளாஸில் எல்லாரும் சமன் தான். ரைட் தானே? ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட் தானே? ஸோ அக்கா அண்ணாமர் படித்தவங்கன்றதுக்காக சலுகைகள் எதிர்பார்க்க வேணாம். மீன்ஸ் கிளாஸில் நமக்கு ஏச மாட்டோம்னா இல்லை. ரைட்டா? கிளாஸில் எச்சும்பலும் அடியும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், அக்கறையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரைட் தானே? எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டி வரும். ஸோ அடுத்த கிளாஸில் நான் சில சிஸ்டம் வந்து சொல்லித்தரேன். ரைட்டா? நீங்கள் பாவிக்க வேண்டிய சிஸ்டங்கள். ரைட்டா? எல்லா சிஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால், ரைட், எல்லாரும் டெலிகிராம் சேனல்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஒரு மாணவர் எளிமையா படிக்கக்கூடிய சிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் என்ஜினியர்ஸ்ட வேலை. சரியா? ஸோ சொல்யூஷன் தந்திருக்கேன் நினைக்கிறேன். ரைட்டா? ஃபிசிக்ஸ் கியூ போட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட்டா? டெலிகிராமில் ஃபிசிக்ஸ் கியூ போட். சரியா? அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கும். 5566 பேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நியூ யூஸர் யார் இப்போ ஜாயின் பண்ணீங்க? 26 பேட்ச் ஆகலை யாருமா? ரைட்டா? ஹரி. ரைட். ஸோ அது வந்து எனக்கு காட்டும். ரைட்டான யார் யார் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் இருக்குது. அப்படி யூஸ் பண்ணுற விஷயம் நான் கிளாஸில் சொல்லுவேன். ரைட் தானே? ஸோ அதுக்குள்ளே வித் சென்சர்ஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எந்த பேட்ச்ன்றது கேட்கும். ரைட்டா? ஸோ 24 பேட்சா 25 பேட்சா 26 பேட்சுக்கு இன்னும் போடலை. ஸோ வாரக்கிழமை உங்களுக்கு அது ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்தந்த வீக்குக்குரிய பேப்பர்ஸ், தியரி கிளாஸ் பேப்பர்ஸ், பேப்பர் கிளாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு 25 பேட்ச் எடுத்துக்கொள்வோமே. ரைட்டா? 25 பேட்ச் 24 ஜனவரி டு 24 டிசம்பர். ஸோ இப்போ வந்து சரி, போன மாதத்துக்குரிய மே மாதத்துக்குரிய எடுத்தோம்னு சொன்னால் சரிதானே? ஏப்ரல் பாபு செமி அப்டேட். சரியா? தியரி எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ், பாஸ்ட் பேப்பர் கிளாஸஸ், மாடல் பேப்பர் கிளாஸஸ் நடக்கும், பேப்பர் கிளாஸஸ் நடக்கும். ரைட் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குரிய பேப்பர்ஸ் தேவைன்னு சொன்னால் வந்து அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டியூட் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். ரைட்டா? செகண்ட் வீக் பேப்பர்ஸ் தேவைன்னு சொன்னால் அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் வீக்குரிய பேப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் வீக் பேப்பர்ஸ் தான் செகண்ட் வீக்கும் செஞ்சதால அதுக்குரிய பேப்பர்ஸ் இல்லை. அடுத்தது தேர்ட் வீக் வந்து அதுக்குரிய பேப்பர்ஸும் இல்லை. ஃபோர்த் வீக் வந்து என்ன சொன்னால் அது பெரிய டியூட். ரைட்டா? ஸோ நிறைய தாள் இருக்க பெரிய டியூட், அதுதான் 4 கிளாஸுக்கும் போய் கொண்டிருக்கிறதால அதில் வந்து அப்டேட் பண்ணப்பட்டு இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பேப்பர் கிளாஸஸ். ரைட்டா? 24 பேட்ச் பேப்பர் ரிவிஷன் கிளாஸஸுக்கு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அப்டேட் ஆகில்லைண்ணே. ரைட். ஸோ கவனிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் கியூப் அகாடமி சேனலில் வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட் தானே? ஃபிசிக்ஸ் கியூப் அகாடமி சேனலில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதிலே போடப்பட்டு இருக்கும். சரிதானே? சரி, உங்களோட சரியா 4500 பேர் அதை பாவிச்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஹையஸ்ட் நல்ல ஸ்கோரிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரிசல்ட்ஸும் இந்த மாதிரி தான் வரும். ரைட் தானே? ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உரிய அக்காமார் அண்ணாமார் இருக்காங்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? அவங்களோட ஸ்கூல் ஆக்கள் இருக்காங்களா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருப்பாங்க. ரைட்? ஸோ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ரைட்டா? ரைட். உங்களுடைய முதல் 20 பேர். ரைட்டா? ஸோ ஹையஸ்ட் எடுக்கிறாங்களா முதல் 20 பேருக்குரிய லிஸ்ட் வந்து ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த எக்ஸாமில் ஹையஸ்ட் எடுக்கிற முதல் 20 பேர் போடப்படும். ரைட் தானே? ஸோ இந்த இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் இவ்வளோ ஸ்கூல்ஸ்லேருந்தும் இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் சேனலில் ஒரு செக் பண்ணுங்கள். நல்லம் தானே? ரைட்டா? சேனலில் செக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ அதில் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுதான். உங்களுக்கு சொல்லி நிறைய கனவுகள் இருக்கும். ரைட்டா? அதிகமான கனவுகள் இருக்கும். ரைட்டா? ஸோ வெறுமனே ப்ரொஃபஷனல் கோல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்கள் கனவுகளாக இருக்கும். ரைட்டா? இன்னுமே நடக்காத நிறைய விடயங்கள் கனவுகளாக இருக்கும். ஸோ ட்ரீம்
ரியாலிட்டிக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் இடையில நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும், ரைட்? அந்த சிஸ்டம் வந்து ட்ரீம் ரியாலிட்டியா மாத்துறதுக்கு அந்த சிஸ்டம் உங்களுக்கு உதவியா இருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு பொருத்தமான சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும், ரைட்டா? கெட் இன் டு குட் சிஸ்டம், ரைட்டா? அடுத்த விஷயம் வந்து நீங்க எவ்வளவு டேலண்டான ஆக்கலாம் இருக்கலாம், டேலண்ட் குறைவான ஆக்கலாம் இருக்கலாம், உங்களுக்கு கனவு அடையணும்னு சொல்லி ஆசையும் அதுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியாகவும் இருந்தாலும் தாராளமா காணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணா கூட உங்களால வந்து நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும், ரைட்டா? இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், ரைட்டா? டேலண்டான ஆக்கள் 9 எடுத்தாக்கள் 3 கொடி நாட்டியான ஆக்களும் இருக்காங்க, ரைட்டா? நான் 9 நான் பெரிய ஆள், நான் 9 அந்த மாதிரி மிதக்கிற ஆக்கள், ரைட்டா? ஸோ 3 எஃப் எடுத்திருக்காங்க, ரைட்டா? ஏன் சொன்னா இது வேற சிஸ்டம், வேற மாதிரியான சிஸ்டம். இதுலயும் நீங்க படிச்சு கொண்டே இருக்கும், ரைட்டா? நீங்க ஓஎல் வரைக்கும் 9 எடுத்து என்ன கிழிச்சிருந்தாலும் கூட இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா படிக்கும். எந்த இடத்துக்குள்ள போனாலும் அந்தந்த இடத்துக்குரிய படிப்பை படிச்சா தான் அந்த இடத்துல நீங்க ஷைன் பண்ணலாம், ரைட்டா? சரியான சிஸ்டத்தை செலக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட சைட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும், விளங்குதா? சரி, ரைட். ஸோ ஒன்டே கிளாஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன், ரைட்? இதான் பௌதிகவியல்ல அறிமுகம், இன்னுமே இருக்குது. இன்னுமே நாம எழுத்து மூலமா எழுதுற விஷயத்துக்கு போகல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? அவர் தான் பௌதிகவியல், இவர் தான் இல்லை. இன்னுமே நிறைய விடயங்கள் இருக்கு, நிறைய விடயங்கள் ப்ராக்டிக்கலா நாம இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு, ரைட் தானே? ரைட். இந்த இடத்துல சொல்ற விஷயங்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி ஒரு நோட் புக்கும் வச்சு கொள்ளுங்க, ரைட்டா? இந்த விஷயத்தெல்லாம் எழுதி கொள்ளுங்க, ரைட்டா? உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. 7 அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுத பாருங்க, ரைட்டா? எழுதி எடுக்க பாருங்க, ரைட்டா? தேவையான நோட்ஸ் சொன்னா நான் தருவேன் நோட்ஸ், இது தேவை எழுதி தெரிஞ்சிருந்தா நல்லன்னு சொன்னா வந்து நான் நோட்ஸை தருவேன், ரைட்டா? அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் நோட்ஸ் தர ஆரம்பிப்பேன். இப்போதைக்கு உங்களுக்கு பிசிக்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு, ரைட்டா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில கிளாஸஸ்க்கு பிறகு வந்து நான் வந்து உங்களோட சிஸ்டம் என்ன, வேலை வாய்ப்புகள் எதுக்குள்ள இருக்கு, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு என்ன ரிசல்ட் தேவைப்படும் என்றதுல இருந்து நிறைய விடயங்கள் நம்ம கிளாஸ்லயே கதைப்போம். ப்ராக்டிக்கலா லைஃப்ல மூவ் பண்ணி கொண்டு போகல தேவையான விடயங்கள் நம்ம காய்ச்சி கொண்டு போவோம், ரைட் தானே? ரைட். எல்லாரும் அப்பா அம்மாவும் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் இல்லை. அப்படி டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸாகவும் இருந்தாலும் கூட எல்லா நேரம் டாக்டர்ஸும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளையே கைட் பண்றதுக்குரிய சிலபஸ் அப்படி இருக்கு, என்ன பேப்பர் வருது, பேப்பர்ல என்ன கேள்வி வருது சொல்லி எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, பொருத்தமான ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி அவங்களோட ஹைல கொண்டு பிள்ளைகளை கொடுக்குறாங்க, ரைட்டானி? ஸோ அவங்க பார்த்துக்கொள்வாங்க, ரைட்டானி? அதனால உங்களோட வேலை நீங்க படிக்கணும், ரைட்டா? ஐன்ஸ்டைன்ல படிச்சாலும் ஐன்ஸ்டைன்ல படிக்கிறாள் போயிருந்து ஐன்ஸ்டைன் சொல்ற வேலையை செஞ்சால்தான் ஸோ அந்த அதுக்குரிய ஸ்கில் வந்து உங்களோட டெவலப் ஆகும், ரைட்டானி? சரி, டியூட்ல இருந்த எல்லா விஷயம் வந்து உங்களோட பொட்ல போடப்படும், சேனல்லையும் போடப்படும், சேனல்லே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கூட உங்களுக்கு உங்களுடைய நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு வந்துடும். பொருத்தமான சிஸ்டத்தை செலக்ட் பண்ணி வடிவா ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களால வந்து எதுவும் சாதிக்க முடியும், ரைட்டா? ரைட். நம்மளோட சரி, யாருக்கு தெரியும் இந்த விஷன் என்ன? ஸோ நம்மளோட பிசிக்ஸ் கியூப் அகாடமி இந்த விஷன் என்ன தெரியுமா? கனவு மெய்ப்பட வேண்டும், ரைட்டா? ஸோ அதுதான் நம்மளுடைய விஷன். அது என்ன கனவா இருந்தாலும் சரி, ரைட்டா? ஸோ உங்களுக்கான தனிப்பட்ட கனவுகளை வச்சுக்கொள்ளுங்க, ரைட் தானே? ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஸோ அதை ரீச் பண்ணுங்க, ரைட் தானே? ரைட். அதுக்கு வந்து எங்களுடைய சிஸ்டம் உங்களுக்கு உதவியா இருக்குமென்னு சொல்லி நம்புறேன், ரைட்டா? கிளாஸ் என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இந்த கிளாஸ் எப்படி? குட். யாராச்சும் காய்ச்சா நல்லா இருக்குமே என்ன? ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நம்பணுமே, கனவு மெய்ப்படணுமே இல்லையா? அப்படி கிளாஸ் வீடியோஸ் இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? ஓகே, கிளாஸஸ் தொடங்கிட்டா உங்களுக்கு, ஃபிசிக்கல் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்குமே. ஃபிசிக்கல் கிளாஸஸ் தாண்டி இந்த கிளாஸஸ் வந்து தேவைதானா? இப்படி ஒரு கிளாஸ் தேவைதானா? யோசிங்க, நான் கேட்கறதுக்கு நீங்க யோசிங்க. கேள்விகள் சிலது. கேன் யூ டெல் த ஸ்டடி மெட்டீரியல் நீட் டு கிளாஸஸுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தரப்படும். ஸ்பூன்ல எடுத்துக்கொண்டு நாங்கள் வாயில வைப்போம், வாயில வச்சு தட்டி விட்டோடனே நீங்க சப்பி விழுங்கினா போதும், ரைட்டா? எல்லாமே உங்களோட ஹைக்கு வரும், ரைட்டா? ஈவன் வந்து போஸ்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான டியூட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகள் போய்கொண்டிருக்கு, ரைட்டா? எது தேவை எது தேவையில்ல, எதை படிச்சா நல்லா இருக்கும், எதை படிச்சா நல்லா இருக்காது, அதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கொள்வோம், ரைட்டா? அதனால சொல்லுவோம், கிளாஸ்ல நான் சொல்லுவேன். ஒரே நாளையில அவ்வளோத்தையும் ஒப்பு வைக்கிற அளவு டைமும் இல்லை,
அவ்வளோத்துக்கு அதை கேட்டுட்டு செயற்படுற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்லை, ரைட்டா? அதனால அளவா கிளாஸ் நான் நமக்கு 2.5 வருஷம் நேரம் இருக்கு. 2.5 வருஷத்துல அத்தனை நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா நான் சொல்லுவேன். அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு நடந்தா சரி. சரியா? ரைட். ஓகே ரைட். அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா கிளாஸ் சம்பந்தமான அனுபவத்தை சொல்றதுக்கு சரியா விரும்புகிறார்கள் ஹயத்து எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு அதுதானே. ஸோ அதாவது பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு க்ரௌட்ல இருந்தால் கூட முன்வாரதுன்ற ஒரு கட்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு என்று மட்டுமே இருக்கிற கட்ஸ். அந்த கட்ஸ் யார்? நான் சில கிளாஸில் சில பேரை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்குரிய பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டியில் முக்கியமான குவாலிட்டி தைரியமாக முன்வார். உங்களை நீங்கள் நம்புறது ரைட்டா? உங்களை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது, ரைட்டானே? ரைட்டா? ஆக்டிவாக இருக்கணும். இது உங்களுக்குரிய கிளாஸ், இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரைட்டானே? ஸோ நிறைய பேர் சபையில் நிறைய நிகழ்ச்சிகள் செஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன், சரியா? சரி. ஸோ யார் சொல்ல போறீங்க? ஃபீட்பேக் ஒரு ஆள் வந்து சொல்லணும். கேர்ள்ஸ் ஒரு ஆள், பாய்ஸ் ஒரு ஆள். சொன்ன டைம் நம்ம அவ்வளோத்துக்கு தான் இருக்கு, ரைட்டா? இல்லைன்னு சொன்னால் ரைட்டா? ஓகே ஓகே, எல்லாரும் கையை ஏற்றுனீங்கன்னு சொன்னால் நான் யார்கிட்ட கேட்கறது? சரி ஏற்றுங்க, நான் கண்ணை மூடிட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறேன். மத்தாக்கள் கோவிக்க கூடாது, சரியா? நான் அடுத்த கிளாஸ் உங்களோட எங்க கேட்பேன், சரிதானே? ரைட். ஓகே. சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கிராப் பண்ணி கொள்ளணும், சரிதானே? சரி. அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் நழுவி போனால் கவலைப்படக்கூடாது, ரைட் தானே? யாராவது 2 பேர்கிட்ட கேட்போம். 261018 டிலுக்ஷி. ஸோ நீங்க கதைக்கலாம். முதல் நாள் என்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க? டிலுக்ஷி ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்றீங்களா? ஓகே சார். கொஞ்சம் சத்தமாகாதீங்க சார். நான் சிவனேஷன் திலுக்ஷி சார். ஓகே. நான் வந்து 2025 பிட் சார். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும்னு நான் வந்து 2026 வர்றீங்க. ஓகே ஓகே. 25 ஓடையும் வர்றீங்களா இல்லாட்டி வித்ட்ரா பண்ணிட்டு 26 ஓட படிக்கிறீங்களா? சார் 26ல தான் சார் படிக்கிறேன். 26 எக்ஸாம் வந்து நல்ல விஷயம். ஓகே ஓகே குட். ஆனா எக்ஸாம் வந்து 25 ஓட தான் சார் செய்வேன். 5 ஓட எக்ஸாம் செய்ய போறீங்களா? ஆமா சார். அப்படின்னு சொன்னா நீங்க 25 ஓடையும் சிலபஸ் கவர் பண்ணா நல்ல மட்டும் நினைக்கிறேன் இல்லையா? பரலலா ரெண்டுமே உங்களால படிக்க முடியுமா இருக்காதா இல்லையா? நீங்க டார்கெட் பண்ற ரிசல்ட்ஸ் என்னன்னா? இல்ல சார். நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று டார்கெட் பண்ணுவீங்களா? நான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு விருப்பப்படுவீங்களா? ஆமா சார். என்ன ரிசல்ட்ஸ் விருப்பப்படுறீங்க? சார் நான் வந்து 3A எடுக்கணும் சார். 3A எடுக்கணுமா? அப்ப 3A எடுக்கிறது 1 இயர் சிலபஸ் காணாதே டிலக்ஷனி. இலுக்ஷி இல்லையா? ஓ அப்படின்னு சொன்னா நீங்க சரி இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு கைடை ஃபாலோ பண்ணணும், சரியா? அப்போ எனக்கு தெரியுது. ஸோ நான் டாக்டர்னு வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய சொல்யூஷன் மெடிசின் வந்து என்கிட்ட இருக்குது. நல்ல விஷயம். நீங்கள் ஹாய்ச்சல் வந்து சொன்னால் நான் இத்தனை பேர் ஹை எத்தனதில் உங்களை தானே சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க சம்பவம் கடவுள் வந்து டிலுக்ஷியை சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் எ திங், ரைட்டா? ஸோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கு, ரைட்டா? நீங்க 3A டார்கெட் பண்றீங்கன்னு சொன்னா டிலுக்ஷி, ரைட்டா? ஸோ உங்களுக்கு 1 இயர் ஆஃப் சிலபஸை வச்சுக்கொண்டு உங்களால் அந்த 3A வந்து ரீச் பண்ண முடியாது டிலுக்ஷி, ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்படின்னு சொன்னா நீங்க parallel வந்து 25 ஓடையும் படிக்க வேண்டி வரும், சரியா? 25 கிளாஸஸ் நீங்க போகலையா? அப்போ போகவே இல்லையா? நிப்பாட்டிட்டீங்களா? இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் போனேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஸ்டாப் பண்ணிட்டு இப்பதான் சார் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸ்கூலுமே. திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, போறீங்க தானே? என்ன? ஆமா சார், ஸ்கூல் போறேன். ஓகே ஓகே குட், ரைட். எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வரது டிலுக்ஷி, ரைட் தானே? எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ஓவர் கம் பண்ணி நீங்க கடைசியா அப்படி சாதிச்சீங்கன்னு சொன்னால்தான் அந்த மேடையில திண்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, நான் அதை வந்து கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன்னு சொல்லி உங்களோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லலாம் இல்லையா டிலுக்ஷி? ஓமா இல்லையா? சாதிச்ச எல்லாரோட ஸ்டோரியும் எடுத்து பாருங்க.
சாதிச்ச எல்லாரும் ஸ்டோரியும் எடுத்து பாருங்க. அவர் ஒரு கஷ்டப்பட்ட கிராமத்தில் பிறந்த, கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த, பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கூட தனது வாழ்க்கையை கடினமாக வாழ்ந்த, இந்த மாதிரி தானே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி. ஓ சார். எனக்கு உங்களோட சைட்ல என்ன இஷ்யூ நடந்ததால நீங்க 5ல இருந்து 26ஓட படிக்க வேண்டிய ஏற்பட்டன்னு எனக்கு தெரியல. மேபி ரீசனபிள் ரைட்டா. ஸோ நீங்க அதை தாண்டி முடிவு எடுத்திருக்கீங்க. நான் 25ஓடையும் படிச்சு 26ஓடையும் படிச்சு என்னால் வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி என்னால் வந்து சாதிக்க முடியும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரைட்டா. உண்மையிலேயே நிறைய கட்ஸ் வேணும். தேங்க்யூ சார். ஓகே, தட்ஸ் திங். தேங்க்யூ சார். அதை ஓகே தாண்டி சார். நீங்க சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவோம், அந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரைட்டா. ஓகே, உங்களுடைய அனுபவத்தை ஓகே பகிர்ந்து சார். கொள்ளுங்க. ஓகே சார். ஓகே, உங்களோட இன்ட்ரடக்ஷன், சார் இன்னைக்கு கிளாஸ் ஸ்கூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸ்கூல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒருக்கா. சார் நான் வந்து கம்பால ஜாய் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல கம்பால ஜாயிரா காலேஜ் படிக்கிறேன் சார். ஓகே ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு டெலுக்ஸ்? இன்னைக்கு கிளாஸ் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துச்சு சார். உங்களோட கோலை ரீச் பண்றதுக்கு எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி நம்பிக்கை வந்திருக்கா? ஆமா சார். ரைட். இப்போ நீங்க 25 வச்சுலையும் படிச்சிருக்கிறதால உங்கள்ட்ட நான் மேலதிகமாக சில விஷயங்கள் இருக்கலாம். நீங்க இதே விஷயத்த படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க 25 பேட்சோட. ஓ சார். அங்க இல்லாத இங்க இருந்த விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து எனக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கல சார். ஓகே, அது அது எப்படி இருந்துச்சு? அது எனக்கு ரொம்ப இன்னும் எனக்கு படிக்க ஆசையா இருக்கு சார் பிசிக்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் கூடின மாதிரி இருக்கு சார். கூடி இருக்குது. அவ கட்டாயம் 3A வந்து ரீச் பண்ணுவீங்க. ஆமா சார். ஓம் சொல்லணும், நீங்க உங்களை நம்பணும் முதலாவது. விளங்குதா? ஓம். ஓ சார். ஓ சார். ஓகே ஓகே, அவ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? அவ நீ படிப்பீங்க. ஓ சார். ரைட். இந்த வீடியோ வந்து ஆமா எங்கள்கிட்ட சார். இருக்கும் கட்டாயமா. ரைட்டா. இந்த வீடியோ கட்ட எங்கள்கிட்ட இருக்கும். நீங்க ஓகே சார். சக்சஸ் பண்ண பிறகு உங்களோட சக்சஸ் ஓகே ஸ்டோரியில சார். இந்த கட்டை சேர்ப்போம். இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். ஸோ நீங்க 3A எடுக்கிறதுக்கும் 3A எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கும் இடையில ஒரு ஜேர்னி இருக்க போது. வெல்கம் டு தட் ஜேர்னி. தேங்க்யூ சார். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் டிலுக்ஸி. நீங்க மத்தாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருப்பீங்க. சரிதானே? அதுக்கு நிறைய கட்ஸ் வேணும் ரைட்டா. ஓகே யூ சார். ஹேவ் தட் கட் கரேஜ். ஓகே, வெரி குட். ஓகே சார். தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சார். யுவர் ஃபீட்பேக். ஓகே, ஏதாவது நாங்க ஓகே. நாங்க வந்து ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, திருத்திக் கொள்வோம். இல்ல இல்ல சார். நல்லா இருக்கா? எனக்கு எல்லாமே ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க் யூ ஆமா தேங்க் சார். யூ. ஓகே, தேங்க் யூ. தென் தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ரெண்டாவது வந்து ஹவிப்ரியா 250505. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஹவிப்ரியா. ஓ சொல்லுங்க, சார் நான் உங்களை கவிப்ரியா இன்ட்ரடியூஸ் சார். பண்ணிக்கொள்ளுங்க. நித்யானந்தன் கவிப்ரியா சார், பதுலா டிஸ்ட்ரிக்ட். பதுலா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நானும் 2025 பேட்ச் தான் சார். நீங்கள் 26 2025 பேட்சா? ஓகே ஓ குட். சார். ஓகே, சொல்லுங்க. 26ஓட எக்ஸாம் செய்யலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல நீங்க இருந்து கிளாஸ். 26ஓட எக்ஸாம் செய்றீங்க அப்படியா? ஓ சார். ஓ சார். 25ஓட செய்யல? இல்ல சார். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, சொல்லுங்க. எந்த ஸ்கூல், எந்த டிஸ்ட்ரிக்ட்? பதுலா டிஸ்ட்ரிக்ட் சார். பதுலா சயின்ஸ் டிஸ்ட்ரிக்ட். காலேஜ். ஓ சயின்ஸ் காலேஜ். ஓகே ஓகே, ரைட். சொல்லுங்க. முதலாவது கிளாஸ் உங்களுக்கு எப்படி எதுவும் காரணம்? நீங்க பர்சனலா வந்து கைடன்ஸ் எதுவும் எடுக்கணும்னு சொன்னா வந்து நீங்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணலாம் ரைட் தானே. அட்மின் டெக்கட் என்ற பர்சனல் நம்பரை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்க இந்த ஸ்கிப் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்குரிய காரணத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தா எனக்கு நல்லது தானே ரைட். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு லேசா இருக்கும். சரி, ஓகே. உங்களுடைய முதலாவது வகுப்பு எப்படி இருந்துச்சு? சார் மற்ற சொன்னீங்க கிளாஸ் இது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு சார். ஸ்மார்ட் கிளாஸ். ஓகே ஓ சார். ரொம்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். அந்த ஓகே பாடமாக்கி பாடமாக்கி படிக்கிறதை விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலா அதை பார்த்து கண்ணால உணர்ந்து அதை படிக்கிற நேரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். அதோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஈஸியா இருக்குது. ஓகே, அப்ப உங்களோட கனவு என்ன? உங்களோட ட்ரீம் என்ன? ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ணி டாக்டர் படிக்கணும் என்ன டார்கெட் பண்றீங்க? டாக்டர் சார். டாக்டர் ஆகணும். வெரி குட் வெரி குட், ரைட். கனவு மெய்ப்படணும் என்ன ரைட். உங்களோட கனவு மெய்ப்படுறதுக்கு எங்களுடைய சிஸ்டம் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறீங்களா? ஓ சார். என்னால உங்களுடைய பாத்துல வந்து உதவியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓ சார். ஓகே, அந்த இடத்த தந்ததுக்கு மிக்க நன்றி. படிக்கணும் சரியா ஹவிப்ரியா? ஓகே யூ ஹேவ் சார். தட் தேங்க்யூ கட்ஸ் சார். ரைட்டா.
ஸோ திரும்ப இறங்கி படிக்கிற அளவுக்கு கட்ஸ் இருக்குல்ல, ஸோ உங்களால் முடியும். சரியா? ஓகே சார். தேங்க்யூ. வெரி வெரி குட் கவிப்ரியா. ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ 2 பேரை சூஸ் பண்ண 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போன பேட்சில் படிக்க வேண்டிய ஆக்கள் ஸ்கிப் பண்ணி ஒரு ஆள் வந்து 25 பேட்சோட எடுக்கிறாங்க, இன்னொரு ஆள் வந்து 26 பேட்சோட. அதுக்கு நிறைய கரேஜ் வேணும். ரைட்டா? ஸோ அன்காமன் டிசிஷன்ஸ் மேக் பண்ணி அதை சரியாக்கி காட்டணும்னு சொல்லி இறங்குறாங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ரைட்டா? ஸோ அவங்க வேணும்னு சொன்னால் நான் சும்மா சாக்குக்கு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து அடுத்த பேட்சோட படிக்கிறேன், என்னை விடுங்க அரியண்டப்படுத்தக்கூடாண்டு. அங்கே அப்படி இல்லை. ரைட்டா? அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, டக்குன்னு அடுத்தடுத்த பிளானை பண்ணுறாங்க. நான் அடுத்த பேட்சோட படிக்கணும்னு சொன்னால் வெக்கத்தை விட்டு நான் வந்து அடுத்த பேட்சோட கிளாஸுக்கு வரேன். அடுத்த பேட்சோட நான் எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று சூஸ் பண்ணக்குள்ள அந்த சிஸ்டத்தை சூஸ் பண்ணக்குள்ள அதுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம் செய்யணும், எக்ஸாம் டிஸ்கஷன் வரணும், தியரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ எல்லா விஷயத்தையும். ஸோ அதுக்கு பெரிய கரேஜ் வேணும். ரைட்டா? ஸோ அதுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் நிறைய கட்ஸ் வேணும். ரைட்டா? தட்ஸ் திங். ரைட் தானே? ஸோ 25 பேட்சில் 26 பேட்சில் ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ணேன், இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேட்க போகிறேன். கையெழுத்துங்க. ரைட்டா? டக்கு டக்குன்னு கையை வரல, கையெழுத்துங்க. இன்னொரு ஆள் 26 பேட்ச் ஒரு ஆள்கிட்ட கேட்போம். ரைட்டா? ரைட்டா? இல்லாட்டி டைம் அளவாத்தான் இருக்கு என்ன? சரி பரவாயில்ல, ஒரு ஆள்கிட்ட கேட்போம், ஒரு ஆள்கிட்ட கேட்போம். கையெழுத்துங்க. ரைட்? சரியா? கையெழுத்தலாம். நான் 2 தான் யூஸ் பண்ணுவேன். ரைட்டா? 25 பேட்ச்லேருந்து ஒரு ஆள்கிட்ட கேட்க போகிறேன். சரியா? ரைட். கேட்போம். ஐயோ 29 ஆயிடுச்சு. ரைட். இன்னைக்கு உங்களுக்கு லக் இல்லை. ரைட்டா? சாரி ஃபார் தட். ரைட்டா? இன்னைக்கு உங்களுக்கு லக் இல்லை. ரைட். டைம் சரி பிள்ளைகள் அடுத்த பட்ச கிளாஸ் இருக்கிறதால இந்த கிளாஸ் உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுது. ரைட்டா? ஸோ நான் சூஸ் பண்ண 2 பேருமே போன செய்யாக்கள். ஸோ மற்றாக்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, பரவாயில்ல. அடுத்த கிளாஸில் நம்ம ஹைப்போமே ஃபீட்பேக் கேட்போமே என்ன. ஸோ அடுத்த கிளாஸ் வரக்குள்ள நான் சொன்ன மாதிரி 100 தாள் சிஆர் காப்பி. ரைட்டா? 100 தாள் சிஆர் காப்பி வாங்கிட்டு வாங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் அதுக்குரிய ஃபைல்ஸ் அந்தந்த விஷயமெல்லாம் நான் சொல்கிற டைமில் சொன்ன மாதிரி வாங்கினீங்கன்னு சொன்னால் சரி. ரைட்டா? சரி. தேங்க்யூ பிள்ளைகள். ஸோ உங்களை சந்திச்சதில் சந்தோஷம். ரைட்டா? நம்ம ஒரு 2.5 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரைட்டா? தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். ரைட்டா? ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பாய். ரைட்? ஓகே பாய். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். குட் நைட். நீங்கள் லீவ் ஆகலாம். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வாசிச்சுட்டு குயிக்கா அடுத்த கிளாஸ் இருக்குது. அதுதான் சரி. அடுத்த பேட்சாக்கான வேறு கிளாஸ் இருக்குது. ஓடுங்க. ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே.